வசனத்தை நாம் வாசிப்போம். आज सुबह में दान के लिए भजन संगीता 23 का 4 आयत को पढ़ेंगे. இது தேவ செய்தியின் நேரமாக இருக்கிறபடினால் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படியாக நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ये परमेश्वर का समय है, इसलिए सब लोग खामोश से बैठने के लिए मैं आपसे विनती करता हूँ. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைத்து தேவ சமூகத்தை நாம் கனப்படுத்தி அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் தெளிவாக பேசுவார். हम सब मिलजुल कर परमेश्वर की हजूरी को आदर करने से हमें भी खुदावंद आदर करेंगे. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிற வேத வசனங்களை நாம் நோட்டு புத்தகங்களில் குறித்தும் காதுகளினால் கேட்டும் நம்முடைய மனதில் பதித்து கொண்டும் தொடர்ச்சியாக இந்த வேத வாக்கியங்களை நாம் தியானிக்க முடியாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. जो वचन को, प्रभु के वचन को हम सुनते हैं, उसको अब नोटबुक में लिखें और भी उसको ध्यान करें और लगातार उसको ध्यान करने के लिए खुदा हमें सहायता करें. இந்த வாரத்தினுடைய கூட்ட ஒழுங்குகளை நான் கடைசியில் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். और इस हफ्ते की मीटिंग प्रोग्राम को मैं आखिरी में बताऊंगा. இவ்வளவு முதலாவது தேவ செய்திக்கு நாம் பிரவேசித்து நாம் கர்த்தருடைய வசனங்களை கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம். सबसे पहले परमेश्वर की सलाह में प्रवेश करके प्रभु की वचनों को हम ध्यान करेंगे. ஏதாவது ஒரு மைக் எடுத்து வைக்கலாம். 2 பேருக்கு சேர்த்து ஒரு மைக் வைங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ. வருடத்தின் கடைசியில் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மிடத்தில் பேசுகிறபடினால் நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். साल की आखिरी समय में खुदाम इस वचन को जरिए से हमारा साथ बात कर रहा है, उसके लिए मैं बहुत खुशी हो रहा हूँ. வருடத்தின் கடைசியிலையும் கூட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற பக்தன் தாவீதின் வார்த்தை நம்மிடத்திலையும் கூட புறப்பட்டு வந்தபடினால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. इस साल की आखिरी समय भी वो दाऊद राजा की जो वचन है, खुदावंद तू मेरे संग है, वो हमारा साथ आई है, इसलिए मैं धन्यवाद करता हूँ. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். मैं मृत्यु की तराई में चलने से भी बुराई से न डरूंगा. ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர். क्योंकि परमेश्वर तू मेरा संग है. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். तेरा छड़ी मुझे तसल्ली देती है. தாவீதை மரண இருளின் பள்ளத்தாக்கின் மத்தியிலும் தேற்றின ஒரு கோல் ஒரு தடியை நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். मृत्यु की तराई में भी दाऊद को तसल्ली दिया होगा, छड़ी और डंडा को यहाँ पर हम देखते हैं. இந்த கோல் இந்த தடி என்கிறதை நாம் அறிவதற்கு முன்பாக இந்த சங்கீதத்தின் முதலாவது வசனத்தை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று தாவீது சொல்கிறதாக படிக்கிறோம். ये छड़ी और डंडा के बारे में सोचने से पहले जो पहला आयत है, यहोवा मेरा चरवा है, मेरे कोई कठी नहीं होगी. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் இங்கே என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर यूं लिखा है, यहोवा मेरा चरवा है, इसलिए मुझे कोई गठी नहीं होगी. இந்த பூமியில் பிறந்த எந்த நபராக இருந்தாலும் சரி, மனிதனாய் பிறந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக காணப்படுகிறார். इस संसार में चाहे कोई भी हो जो मनुष्यों का जन्म लिया है, उनके लिए प्रभु यीशु मसीह चरवा है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ. ஆனால் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு மேய்ப்பராக வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். प्यारे लोग, एक इंसान के लिए केवल परमेश्वर चरवा होकर प्रकट होता है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் இந்த பூமியில் மேய்ப்பராக கொண்டிருக்கும் பொழுது அந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவனுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி இல்லை என்று நாம் படிக்கிறோம். उस वचन में हम यूं पढ़ा है, यदि कोई मनुष्य प्रभु यीशु मसीह को अपना चरवा करके मानने से उनका जिंदगी में कोई कमी नहीं होगी. இந்த ஆண்டவரை பற்றி தான் தாவீதும் சொல்கிறார், அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், ஆனபடினால் என் வாழ்க்கையில் நான் தாழ்ச்சியை நான் கண்டதே இல்லை. इसीलिए दाऊद राजा यूं कहता है कि यहोवा मेरा चरवा है, इसलिए मेरा जिंदगी में कोई गठी नहीं हुई है. என்னுடைய வாழ்க்கையில் நான் தாழ்ச்சியை கண்டது மாத்திரமல்ல, அதற்கு கீழாக உள்ள வசனங்களில் பலவிதமான ஆசீர்வாதங்களை தெய்வத்தை தனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனக்கு தெய்வமாக கொண்ட பக்தனின் வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற சாட்சியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். பலவிதமான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டு ஜீவிக்கிறவராக இருந்தார். नीचे लिखे हुए वचन से इस बात को समझ सकते हैं कि उनका जिंदगी में प्रभु ने कई किस्म का आशीष को किया है. நான் இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் விளக்கும்படியாக வந்த வேத பகுதியை நான் முதலாவது உங்களுக்கு சொல்கிறேன். इस सुबह के समय में आपसे समझाने के लिए सोचना वो वचन के बारे में मैं पहले बताऊंगा. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதுதான் நான் உங்களிடத்தில் பேச போகிற வேத பகுதி. मैं आपसे बात करने वाला वचन यही है कि
तेरी छड़ी और डंडा मुझे तसल्ली देती है. ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினால் அவரிடத்தில் ஒரு கோல் இருக்கிறது, ஒரு தடி இருக்கிறது. அந்த மேய்ப்பரின் கோல், அந்த மேய்ப்பனின் தடிதான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் தாவீது நடந்தாலும் அவன் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு அவனை பாதுகாத்ததான ஒரு அனுபவம் என்று சொல்லி இங்கே நான் வேதத்தில் வாசிக்கிறேன். परमेश्वर जो चरुआ है उसका हाथ में, परमेश्वर का हाथ में एक छड़ी और डंडा है, इसलिए वो मृत्यु की तराई में चलने से भी वो बुराई से ना डरा. நாம் எல்லாரும் வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். हम सब साल की आखिरी घड़ी में पहुंचे. வருஷமெல்லாம் கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருந்தார். साल भर खुदावंद ने हमारा चरवाहा रहा. வருடமெல்லாம் ஆண்டுடைய கோலும் ஆண்டுடைய தடியும் நம்மை தேற்றி நடத்தி வந்தது. साल भर परमेश्वर की छड़ी और डंडा हमें तसल्ली दिया. ஒரு விசை கூட ஆண்டவர் ஆண்டுடைய கோலும் ஆண்டுடைய தடியும் நம்மை தேற்றி நடத்தி வந்த அவருடைய வழிகளை நினைத்து நாம் கர்த்தரை ஒரு விசை கூட மகிமைப்படுத்துகிற நேரம்தான் இந்த தேவ செய்தி நேரமாக இருக்கிறது. अपना छड़ी और डंडा का जरिए से हमें तसल्ली दिया है, उसके लिए उसको प्रशंसा और महिमा करने का समय है ये समय. இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டுடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும் என்கிற வேத பகுதியினால் கர்த்தர் இடத்துல பேச வாஞ்சித்தாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். इस साल की आखिरी समय में भी अपना छड़ी और डंडा के जरिए से हमें तसल्ली दिया, वो वचन के जरिए से हमें बात करने के लिए इच्छा किया, उसके लिए परमेश्वर के लिए धन्यवाद. பக்தன் தாவீதுக்கு ஆண்டவராகிய தேவன் அவர் மேய்ப்பராக இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். जो दाऊद परमेश्वर का भक्त है, उनके लिए परमेश्वर ने चरवाहा रहा. ஆம், அதே ஆண்டவர் தான் நமக்கும் மேய்ப்பராக இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட்டு இருக்கிறார். वही परमेश्वर आखिरी जमाने में हमारे लिए भी चरवाहा होकर प्रकट हुआ. முதலாவதாக இந்த மேய்ப்பனின் தன்மையை ஒரு 3 தன்மையாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்முடைய வேதத்தின் அடுத்த பகுதிக்கு நாம் போகலாம். सबसे पहले चरवाहा की 3 स्वभाव के बारे में बताकर दूसरी भाग में जाना चाहता हूं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பூமியில பிறந்த மனுக்குலமாகிய எல்லா மனிதனுக்கும் மேய்ப்பராக இருக்கிறார். प्रभु यीशु मसीह ही इस सारे मनुष्यों के लिए चरवाहा है. 95ஆம் சங்கீதத்தில் வேதம் சொல்கிறது, நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம் என்று தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதான மனித குலத்தை தேவனுடைய ஜனம் என்றும் மேய்ச்சலின் ஆடுகள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. जो भजन संगीता 95 में पढ़ते हैं कि हम परमेश्वर के लोग हैं और उसको जो चरनी की भेड़ है करके लिखा है. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதான மனித குலமாகிய ஒரு மனிதன் தேவனுடைய ஆடாக, மந்தையின் ஆடாக இருப்பான் என்றால் அந்த மந்தைக்கு மேய்ப்பன் தான் தேவனா அந்த மனிதனை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். यदि कोई परमेश्वर का मनुष्य उनको भेड़ बनने से तब परमेश्वर ही उनको चरवाहा रहता है. அதைத்தான் 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் புரட்டும் பொழுது, जब भजन संगीता 95 की 7 आयत पढ़ने से நம்மை உண்டாக்கினதான கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். जो हमारा सृजनहार परमेश्वर है उसके सामने हम घुटने टेक के धन्यवाद करेंगे, सेवा करेंगे, उपासना करेंगे. அவர்தான் நம்முடைய தேவன், वही हमारा परमेश्वर. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாக இருக்கிறோம். हम उनकी चरनी की लोग और भेड़ हैं. இயேசுதான் நம்முடைய தேவன். यीशु मसीह हमारा परमेश्वर. இயேசுதான் முழு உலகத்தாருடைய தேவன். केवल यीशु मसीह सारे संसार की प्रभु है. மனிதனாய் பிறந்த ஒரு உயிருள்ள மனிதனுக்கு உயிருள்ள ஒரு கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். एक जीवित मनुष्य के लिए जीवित परमेश्वर प्रभु यीशु मसीह है. இந்த பூமியில ஜீவிக்கிற மனிதனாய் பிறந்த ஒருவன் தன்னுடைய ஜீவித நாட்களில் இயேசுவை தன்னுடைய சொந்த மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. जो जिंदा मनुष्य है वो अपना जिंदगी पर ये जीवित परमेश्वर यीशु को स्वीकार करना जरूरी है. கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த மேய்ப்பனை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 விதமான ஒரு தன்மையில இந்த மேய்ப்பனின் தன்மையில வெளிப்படுகிறவராக இருக்கிறார். जब हम चरवाहा की 3 श्रेष्ठ स्वभाव को ध्यान करने से हमारा प्रभु यीशु मसीह में उस स्वभाव को देख सकते हैं. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை நாம் புரட்டும் பொழுது, जब यूहन्ना का सुसमाचार 10 आयत की 10वां बाब की 10 और 11 आयत पढ़ने से அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்று அறியப்படுகிறார். वहां पर यीशु मसीह अच्छा चरवाहा होकर जान लेते हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த இயேசு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். जितने लोग यीशु मसीह को अच्छा चरवाहा होकर स्वीकार करके उनका पैरवी करते हैं, वही लोग अच्छे மேய்ப்பன் என்று சொன்னால் தன் ஆடுகளை பராமரிக்கிறவனாக இருக்கிறார். चरवाहा कहने से वो भेड़ों को देखभाल करने वाला, ஆடுகளுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவனாக இருக்கிறார். वो अपने भेड़ों के लिए जिम्मेवारी लेता है. தன் ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவனாக वो இருக்கிறார். भेड़ों को भोजन खिलाता है. தன் ஆடுகளை நடத்துகிறவனாக இருக்கிறார். वो अपना भेड़ों को चलाता है. தன் ஆடுகளுக்கு உரிமைக்காரனாக அவன் காணப்படுகிறார். वही है वो भेड़ों को मालिक. பூமியிலே மனிதனாக பிறந்ததான எந்த மனிதனுக்கு உரிமைக்காரர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. संसार में जन्म लिया कोई मनुष्य को
मालिक प्रभु यीशु मसीह है। அவர்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல மேய்ப்பனாக வெளிப்படுகிறார். वही एक मनुष्य के लिए अच्छा चरवाहा होकर प्रकट होता है। வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். यीशु मसीह खुद अपने बारे में गवाही देता है कि मैं ही अच्छा चरवाहा हूं। இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். एक अच्छा चरवाहा की स्वभाव क्या है? वो अपने भेड़ों के लिए अपना जान भी त्याग देते हैं। பிரியமானவர்களே, மனிதனுடைய மீட்புக்காக, மனிதனுடைய பாவ நிவர்த்திக்காக, மனிதனை பரிசுத்தவானாக மாற்றும்படியாக, மனிதனை பரலோகத்தில் சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து வந்து அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். हाँ प्यारे लोग, 2000 वर्षों से पहले प्रभु यीशु मसीह संसार में आके इंसान को पापों को मिटाने के लिए, उनको पापों से छुड़ाने के लिए, उनको स्वर्ग में ले जाने के लिए वो अपना बहुमूल्य जान को वो त्याग लिया। பூமியிலே வந்து மனிதனுக்காக ஜீவனை கொடுத்த ஒரே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. संसार में आके अपना जीवन को बलि चढ़ाए हुए एक ही परमेश्वर प्रभु यीशु இந்த मसीह। பூமியில நல்லவனுக்காக ஒரு மனிதன் ஜீவனை கொடுக்க கூடும். इस संसार में एक अच्छा मनुष्य के लिए कोई जान दे இந்த सकता है। பூமியில நீதிமானுக்காக ஒருவன் இன்னொருத்தனுக்காக மரிக்கிறது அரிதாக இருக்கிறது. ये धर्मी पुरुष के लिए एक मनुष्य मरना वही बहुत कठिन बात है। இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நானும் நீங்களும் அக்கிரமக்காரராக, பாவிகளாக, துரோகிகளாக, ஆண்டவருக்கு தூரமானவர்களாக இருந்தபோது எனக்காக உங்களுக்காக மரித்தார். जब थे परमेश्वर से दूर से, हम अधर्मी के लोग थे, कुकर्म करने वाले थे, तब प्रभु यीशु मसीह ने अपना लिए जान दिया। तो कितना महान प्रेम है। இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். इसलिए प्रभु यीशु मसीह इंसान के लिए अच्छा चरवाहा है। இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிற ஒரு மனிதன் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடினால் அவனை எல்லா பாதைகளிலும் அவனுக்காக ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினால் அவனை எல்லா பாதைகளிலும் அவர் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். जब यीशु मसीह इंसान के लिए जीवन दे दिया है, इसीलिए जो कोई उनको स्वीकार करता है उनको हर एक बुराई से तृप्त करने के लिए, चलाने के लिए जरवार है। நானே நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். मैं ही अच्छा चरवाहा हूं। अच्छा चरवाहा अपना भेड़ों के लिए जीवन देता है। அந்த நல்ல மேய்ப்பனிடத்தில் ஒரு மனுஷன் வரும்பொழுது அவன் உள்ளும் புறமும் கண்டடைந்து, அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். जब वो अच्छा चरवाहे के पास आते हैं तो वो भीतर और बाहर दोनों तरफ अच्छे चरनियों को पाते हैं। ஒரு ஆடு என்று சொன்னால், ஒரு மந்தை என்று சொன்னால் மேய்ச்சல் என்று சொல்கிறது அவசியமாக இருக்கிறது. कोई भेड़ कहने से, झुंड कहने से उनके लिए चरनी वो घास चाहिए। ஒரு மந்தை என்று சொல்லி இருக்கும் என்று சொன்னால் அங்கே மேய்ச்சல் இல்லாவிட்டால் அது வறட்சியான ஒரு மந்தை அல்லது அது ஒரு வேதனைக்குரிய ஒரு மந்தைக்கு ஏதுவாக காணப்படும். कोई हम भेड़ों को झुंड कहने से उनके लिए चरनी होना चाहिए, घास होना चाहिए, नहीं तो उनके लिए बहुत दर्द होगी। இந்த காலை வேளையில் நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே பேசுகிறார். इस सुबह के समय प्रभु यीशु मसीह मैं ही अच्छा चरवाहा हूं करके ஆண்டவராகிய இயேசு फरमाता கிறிஸ்து है। நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடினால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு உள்ளும் புறமுமாக மேய்ச்சலை அவர்களுக்கு ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். इसीलिए सुबह के समय जो यीशु मसीह का अच्छा चरवाहा करके मान लेते हैं, वो अपने जिंदगी के बाहर और भीतर अच्छे चरनी को खाएंगे। இந்த காலை வேளையில பலவிதமான பசியினால், பலவிதமான தாகத்தினால் நீ தேவ சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கலாம். इस सुबह के समय आप बहुत किस्म का प्यासे और भूखे से प्रभु का जिल में आए होंगे। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கிறவராக, உனக்கு உன்னுடைய பசியை ஆற்றுகிற நல்ல மேய்ச்சலை உடையவர் தேவனாக நம்முடைய மத்தியிலே எழுந்தள்ளி இருக்கிறார். परंतु प्रभु यीशु मसीह हमारा बीच में आपको प्यासों को मिटाने के लिए, भूखों को तृप्त करने के लिए हमारा बीच में அவர்தான் होता है। மனிதனுக்கு மேய்ச்சலை கொடுக்க முடியாக, மனிதனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க முடியாக, மனிதனுடைய பசியை ஆற்ற முடியாக, மனுஷனுடைய தாகத்தை தீர்க்க முடியாக அவர்தான் மனித குலத்துக்காக ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். इंसान को भूखों को तृप्त करने के लिए, प्यासों को मिटाने के लिए, इंसान के लिए जीवन दिया परमेश्वर केवल यीशु இந்த मसीह காலை है। வேளையிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரியிலே தொங்கின அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே கல்வாரி நாயனாக எழுந்தள்ளி நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். 2000 वर्षों से पहले कालवरी क्रूस पर लटके हुए प्रभु यीशु मसीह इस सुबह के समय में हमारा बीच में चलता फिरता। எனக்கும் உங்களுக்கும் நல்ல மேய்ப்பனாக அறியப்படுகிற இந்த இயேசுவினிடத்தில் இந்த காலை வேளையில் வருவாய் என்று சொன்னால் உன்னுடைய உள்ளும் புறமும் நீ சென்றடைந்து நீ மேய்ச்சலை கண்டடைகிற ஒரு ஆளாக இருப்பாய். यदि सुबह के समय जो अच्छा चरवाहा यीशु मसीह को मानने से आप भीतर और बाहर अच्छे चरनी को पाएंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ। அடுத்தபடியாக எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் புரட்டும் பொழுது, अब इब्राहिम की खत की 13 अध्याय की 10वां वचन पढ़ने से, எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை புரட்டும் பொழுது, जब इब्राहिम की 13 अध्याय की 10वां वचन पढ़ने அங்கே से, மேய்ப்பர் என்று சொல்லப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்து மந்தைக்கு பெரிய மேய்ப்பர் என்று சொல்லி அங்கே அறியப்படுகிற ஒரு வசனத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். वहां पर हम यूं पढ़ते हैं कि जो प्रभु चरवाहा है वो सबसे महान है। மந்தையின் ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து என்று அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். जो सबसे बड़े चरवाहा करके हम पढ़ते हैं। 13:20 வாசி. நித்திய
13 के 20 ஆடுகளுடைய பெயர் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் வாசி. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் நம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की இந்த तारीफ। வேதத்துல வாசிக்கிறோம், மந்தையின் பெரிய மெய்ப்பனாக ஆடுகளுக்காக கர்த்தர் அறியப்படுகிறார். यहाँ पर यीशु मसीह को सबसे बड़े चरवाहा होकर जानते हैं। இந்த பெரிய மெய்ப்பன் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஜீவிதத்தில் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவனை நடத்தி சகலவிதமான நற்கிரியைகளுக்குள்ளாக அவனை கொண்டு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ पर पवित्र शास्त्र यूं कहता है कि ये सबसे बड़े महान चरवाहा वो अपनी इच्छा के अनुसार इंसान को चलाता है और अपने भले कामों में उनको चलाता है। தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக ஒரு மனிதனை ஆண்டவர் இந்த மந்தையின் பெரிய மெய்ப்பன் நடத்துகிறார் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में यूं पढ़ता है कि ये बड़ी महान चरवाहा इंसान को अपने इच्छा के मुताबिक चलाता है। இந்த மந்தையின் பெரிய மெய்ப்பராகி இந்த இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தவர் மாத்திரல்ல, இவர் மனிதனுக்காக அவர் கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பி இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இயேசுவாக இருக்கிறார். ये जो प्रभु यीशु मसीह अच्छा चरवाहा केवल जीवन नहीं दिया, वो कब्रिस्तान से वो जीव उठकर तीसरा दिन जीव उठकर बाहर निकल कर आया இந்த हुआ இயேசு है। கிறிஸ்து மனிதனுக்கு பெரிய மெய்ப்பராக எப்பொழுது மாறினார் என்று சொன்னால், कब ये प्रभु यीशु मसीह सबसे बड़े चरवाहों के इंसान के लिए அவர் बना? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினதினால் அவர் மந்தையின் பெரிய மெய்ப்பராக அறியப்படுகிறார். वो मरों से जी उठा, इसी के कारण वो सबसे बड़े चरवाहों को இந்த जान காலை जाते हैं। வேளையில் நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிற, நாங்கள் தொழுது கொண்டிருக்கிற, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு மரித்து மனிதனுக்காக ஜீவனை கொடுத்து மரித்தவர் அல்ல, அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பின தேவனாக இருக்கிறார். जो प्रभु के यीशु मसीह को हम आज सुबह उपासना करते हैं, वो केवल मरा हुआ प्रभु नहीं, वो मरों से जी उठा हुआ परमेश्वर அவர் है। இன்றைக்கு மனிதனுக்காக ஜீவிக்கிறவராக, மனிதனுக்காக பரிந்து பேசுகிறவராக, மனிதனுக்காக நன்மை செய்கிறவராக இன்றைக்கும் மனிதன் மத்தியிலே உலாவி சுற்றி கொண்டிருக்கிறார். आज भी वो लोगों के बीच में चलता फिरता ताकि वो इंसान के लिए भला करे और इंसान के लिए वो निवेदन ஆண்டவராகிய करता இயேசு है। கிறிஸ்துவை மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதான நாங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை உயிருள்ளவராக தரிசித்து அவருடைய உயிருள்ள கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்து வருகிறோம். जो प्रभु यीशु मसीह का अच्छा चरवाहा को मान लिए हैं, वो हर एक दिन यीशु मसीह को हर एक भलाई को हम पाते हैं। ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு எழும்பி எங்களுடைய வாழ்க்கையில் உயிருள்ளவராக இருந்து கிரியை செய்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அந்த மந்தையில் இருக்கிறதான மந்தையில் இருக்கிற அந்த ஆடுகளாக இருக்கிற நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र तारीफ। ஆம், இவர் மந்தையின் பெரிய மெய்ப்பனாக இருக்கிறார். ये झुंड को बड़े चरवाहा है। இவர் மனிதனுக்காக மரித்து அவர் மூன்றாம் நாள் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு மனிதனுக்காக ஜீவிக்கிற உயிருள்ள தேவனாக वो காணப்படுகிறார். मर गया, दफन किया गया, तीसरा दिन जी उठा, आज भी इंसान के लिए वो जीवित है। அருமையான நண்பனே, இந்த மந்தையின் பெரிய மெய்ப்பனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவண்டை நீ வருவாய் என்று சொன்னால், ओ मेरा प्यारे भाई और मेरा बहन, इस जो बड़े महान चरवाहा के உன்னுடைய पास आने வாழ்க்கையின் से கடைசி வரை அவர் பொறுப்படுத்தி உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். अपना जिंदगी को अंत तक बोझ उठाने के लिए चलाने के लिए இயேசு वो जोर உயிரோடு है। இருந்து இன்றைக்கு மனித குலத்துக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஒரு நோக்கம் என்னவென்று தெரியுமா? आज इंसान के लिए प्रभु यीशु मसीह काम करने का एक मकसद क्या मालूम है? அவர் தம்மிடத்தில் வருகிறதான மனிதர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லமுள்ளவர், கடைசி வரை அவர்களை பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். वो अंत तक उनको चलाने के लिए, उनको उद्धार को सिद्ध करने के लिए இந்த जोरवान है। மந்தையின் பெரிய மெய்ப்பனிடத்தில் அவர் கடந்து வருகிற ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. ये जो बड़े सजवा के पास आने वाले कोई को वे இதுவரை शर्मिंदा नहीं எத்தனையோ करेंगे। தெய்வங்களை நாடி ஓடி போய் நீ தொழுது கொண்டிருந்திருக்கலாம். आज तक आप किसी को जाके दंडवत किया होगा, उपासना किए होगे। எத்தனையோ விதங்கள்ல எத்தனையோ ஆராதனை ஸ்தலங்களுக்கு சென்று நீ தொழுது கொண்டு சமாதானத்துக்காக நீ அலைந்து திரிந்திருக்கலாம். आप बहुत सारे मंदिरों को ढूंढ के जाके दो आप இதோ उपासना இந்த காலையில் करके உனக்காக शांति வெளிப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மெய்ப்பனை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். इस सुबह के समय एक अच्छा बड़े छरुआ को இயேசு आपको உன்னை வருவாய் என்று बताते हैं। சொன்னால் அவர்தான் உன்னுடைய ஜீவியத்துக்கு உத்தரவாதியாக இருக்கிறார். वही आपको जिंदगी के बारे में जिम्मेवार है। அவர்தான் உன்னுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். वही आपको जिंदगी को बोझ उठा के चलाने அவர்தான் वाला இந்த है। வாழ்க்கையில் உனக்கு முற்றுமுடிய உன்னை ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். वही आपको उद्धार को सिद्ध करने वाला है। உன்னுடைய வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் ஒரு பொறுப்படுத்த அவர் உனக்கு போதும் காணப்படுகிறார். आपकी जिंदगी के आज सारे चीजों को बोझ उठाकर आपको आशीष करने वाला है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु के पवित्र नाम की तारीफ। அடுத்தபடியாக 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, पहला पत्रोस 5वां अध्याय की 4 आयत இங்கே पढ़ने से வேதத்தில் வாசிக்கிறோம், இங்கே ஆண்டவர் இங்கே பிரதான மேய்ப்பர் என்று அறியப்படுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். यहाँ पर हमारा प्रभु को
प्रधान चरवाहा करके जानते हैं। ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். पहला पत्रस 5:4 அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாராத கிரீடத்தை பெறுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की तारीफ। இங்கே இயேசு கிறிஸ்துவை பிரதான மேய்ப்பன் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். यहाँ पर प्रेरित पत्रुस हमारा प्रभु यीशु मसीह को சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். दाऊद कहता है कि परमेश्वर मेरा அவர்தான் चरवाहा, நம்முடைய நல்ல மேய்ப்பர், वही अच्छा चरवाहा, அவர்தான் நம்முடைய பெரிய மேய்ப்பர், वही हमारा बड़े चरवाहा, அவர்தான் நம்முடைய பிரதான மேய்ப்பர். वही हमारा प्रधान இந்த चरवाहा। பிரதான மேய்ப்பருடைய தன்மை என்ன? प्रधान चरवाहा की स्वागत क्या உலகத்தில் है? பிறக்கிறதான எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பிரதானமானவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். जो कोई संसार में जन्म लिया मनुष्य होकर वो प्रभु यीशु मसीह को प्रधान होकर मानना அல்லது चाहिए। தான் ஒருவர் மாத்திரம்தான் மனிதனுக்கு பிரதானமானவராக இருக்கும்படியாக மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். जो प्रभु यीशु मसीह ने इंसान को इसलिए सृष्टि किया था कि केवल वही प्रधान ஆனால் रहे। இன்றைக்கு மனிதன் இயேசுவை பிரதானமானவராக வைத்துக்கொண்டு ஜீவிக்கிறதை விட்டுவிட்டு உலகத்தில் மற்ற காரியங்களை பிரதானமானதாக வைத்து ஜீவிக்க அவன் இடம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு போய் விடுகிறான். आज का दिन में हम केवल यीशु मसीह को प्रधान रखने के बदले में दूसरे हर एक चीजों को प्रधान रखते हैं, इसीलिए हम नाश हो जाते हैं। இன்றைக்கு உலகத்தில் மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்தது எதற்காக? आज इंसान को इस संसार में किस लिए परमेश्वर ஆண்டவராக सृष्टि की? இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு முதன்மையானவராக பிரதானமானவராக இருக்க வேண்டும். ताकि इंसान परमेश्वर के लिए सबसे श्रेष्ठ बने। ஆனபடியினால் மனிதர்களாய் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசுவை பிரதானமானவர்களாக நம்முடைய வீட்டிலே நாம் வைத்துக் கொள்வோமாக. इसीलिए जो मनुष्यों के जन्म लिया हमारे एक अपना परिवार में यीशु मसीह को श्रेष्ठ होकर रखें। ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் நாம் பிரதானமான இடத்தை முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். हमारा जिंदगी में परिवार में केवल यीशु मसीह को श्रेष्ठ ஆனபடியினால் தான் இந்த प्रधान देना ஆண்டவர் है। தம்முடைய ஜனங்களாகிய ஆடுகள் மத்தியில பிரதான மேய்ப்பன் என்று அறியப்படுகிறார். इसलिए अपने लोगों के बीच में वो प्रधान चरवाहा होकर நம்முடைய जान இயேசு लेते हैं। பிரதானமான மேய்ப்பர். हमारा यीशु मसीह प्रधान அவருடைய चरवाहा, நாமம் பிரதானமான நாமம். उसका नाम बहुत அவருடைய ऊंचा வல்லமை है। பிரதானமான வல்லமை. उनका जो महिमा वो भी அவருடைய प्रधान है। கிரியையில் அவர் பிரதானமானவராக இருக்கிறார். वो उसका अपने जिंदगी में बड़ा है, महान கர்த்தருடைய है। பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की थाली। ஆனபடியினால் இந்த பிரதான மேய்ப்பர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்? ये जो प्रधान चरवाहा एक इंसान के जिंदगी में அல்லது क्या இந்த कर सकता பூமியில ஜீவிக்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன், இந்த பூமியில ஜீவிக்கிற ஒரு மனிதன் இயேசுவை பிரதானமானவராக தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவரை கனப்படுத்தி பிரதானமானவராய் வைத்து ஜீவிக்கும் பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறது? है? जब एक मनुष्य संसार में प्रभु यीशु मसीह के प्रधान और चरवाहा होकर मान के जीने से, उसका डर के जीने से उनका जिंदगी में क्या இந்த होता है? பிரதான மேய்ப்பர் பிரியமானவர்களே வாடாத கிரீடத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். जो प्रधान चरवाहा है उनके लिए ना वो अच्छे तेज वाला मुकुट நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த இயேசு கிறிஸ்துவை பிரதானமான மேய்ப்பராய் நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால், यदि अपना जिंदगी में प्रभु यीशु मसीह को प्रधान होकर நம்முடைய रखने से, வாழ்க்கையில உண்டாயிருக்கிறதான எல்லாவற்றிலும் இந்த இயேசுவை முதன்மையானவராய் நம்முடைய தனிப்பட்ட லைஃப்லையும் நம்முடைய தனிப்பட்ட இருதயத்திலையும் குடும்பத்திலையும் நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால், यदि अपना खुद का जिंदगी में, अपना मन में, अपना परिवार में सबसे प्रथम स्थान प्रभु यीशु நம்முடைய मसीह देने से, ஜீவியம் நம்முடைய வாழ்க்கை வாடாத வாழ்க்கையாக ஒரு நாள் வாடி போகாத வாழ்க்கையாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். अपना जिंदगी न मिट जाएगी। இந்த காலை வேளையில நமக்கு ஒரு வாடாத ஒரு வாழ்க்கையை, மங்கி போகாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற இயேசு நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். हमारे लिए अविनाशी जिंदगी देने वाला प्रभु यीशु मसीह चलता फिरता ஆனால் है। இந்த கடைசி நாட்களில் மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதானமானவராக தன்னுடைய வாழ்க்கையில் வைத்து ஜீவிக்க வேண்டியதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களை பிரதானமானதாக வைத்து அவர்கள் நோக்கி கொண்டு ஜீவிக்கிறபடினால் தங்களுடைய வழிகளில் வாடி போய் விடுகிறார்கள். जो आजकल दुनिया में लोग ने यीशु मसीह के सबसे श्रेष्ठ नाम देकर जिंदगी के बदले में दूसरों चीजों को जगह देते हैं, इसीलिए वो नाश हो जाते हैं। பிரியமானவர்களே, இந்த பொல்லாத பூமியில் ஜீவிக்கிறதான ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, தனக்குண்டான தொழில் வாழ்க்கையில, தனக்குண்டான எல்லாவற்றிலும் இயேசுவை பிரதானமானவராக வைக்க தவறுவான் என்று சொன்னால் அவன் தன் வழிகளிலே வாடி போகிறவனாக இருக்கிறான். यदि इस बुरे संसार में एक इंसान अपने सारे कामों में, जिंदगी में, परिवार में यीशु मसीह को प्रथम स्थान नहीं देने से वो मिट जाएंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की थाली। அதைத்தான் யாக்கோபின் புத்தகத்தில் நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? याकूब की पत्री में हम क्या पढ़ते हैं? யாக்கோபின் புத்தகத்தில் ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தன் வழிகளில் வாடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो अमीर लोग हैं वो अपने रास्ते में वो मिट जाते हैं। இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை பிரதானமானவர்களாக வைத்து ஜீவிப்பதற்கு பதிலாக தங்களுடைய ஐஸ்வர்யம், தங்களுடைய புகழ்ச்சி, தங்களுடைய கணம், தங்களுக்கு இருக்கிற மகிமை, தங்களுக்கு இருக்கிற சொத்து ஆஸ்திகள், படிப்பு, பட்டங்களின் மேல் அவர்கள் பிரதானமானதாக, அதுதான் இந்த வாழ்க்கையில் பிரதானம், அதுதான் முக்கியம் என்று சொல்லி அதை முக்கியப்படுத்த போகிறபடினால் அவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாடி போக செய்கிறது என்று வேதம் சொல்கிறது. आजकल दुनिया में बहुत सारे लोग
प्रभु यीशु मसीह को श्रेष्ठ स्थान देने बदले में वो दान दौलत पढ़ाई और नौकरी इसके बारे में बहुत जगह देते हैं, इसीलिए वो मिट जाते हैं। பூமிக்குரியதான மகிமை இன்றைக்கு நாடி மனிதன் இன்றைக்கு ஓடி போய் கொண்டிருக்கிறான். பூமிக்குரிய மகிமை எல்லாவற்றையும் நாடி அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பிரியமானவர்களே தங்களுடைய வழிகளில் வாடி போய் விடுகிறார்கள். जो दुनिया का महिमा को ढूंढ के उसके के लिए जा रहे हैं वो सब मिट जाएंगे, सूख जाएंगे। யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் புரட்டும் பொழுது, जब याकूब की पत्री पहला अध्याय की 11 आयत पढ़ने से, யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, जब याकूब की पहला अध्याय की 11 அங்கே आयत வேதத்தில் வாசிக்கிறோம், புல்லின் பூவுக்கு ஒப்பனையாக இந்த பூமிக்குரியதான மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. ये जो संसार की महिमा है ये घास की वो फूल की मानंद है। அந்த புல்லின் பூவுக்கு ஒப்பனையாக இருக்கிற இந்த பூமிக்குரியதான விஷயத்துல கண்களின் காட்சி, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது, வாடி போகக்கூடியதாக இருக்கிறது. जो कुछ हम देखते हैं अपने आंखों से देखते हैं सब वो मिट जाने वाले, सूखने वाले। காலையில புல்லிலே பூ பூக்கும் பொழுது நல்ல வடிவோடு, நல்ல அழகான வடிவோடு இந்த பூ பூக்கக்கூடியதாக இருக்கிறது. जब सुबह हम फूल को देखते हैं तो अच्छी तरह दिखाई देती है। அதன் மேல கடுமையான வெயில் பட்டவுடனே அதனுடைய வடிவு மாறி சாயங்காலத்தில் உதிர்ந்து போகக்கூடியதாக இருக்கிறது. जब सूरज उसके ऊपर पड़ती है तो शाम को सूख जाती है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில பிரதானமானவராக, முக்கியமானவராக ஏற்றுக்கொள்ளாத எந்த நபரும் சரி, பிரியமானவர்களே, அவர்கள் தங்கள் வழிகளிலே அவர்கள் சூரிய கடும் வெயில் பட்டவுடனே வாடி உதிர்ந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். इसीलिए जो कोई यीशु मसीह को अपना जिंदगी में स्वीकार नहीं करते हैं वो अपना जिंदगी में सूख जाते हैं। ஐஸ்வரியவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इसी तरह अमीर लोग भी अपने रास्ते में सूख பூமியில जाएंगे। மனிதனாய் பிறந்ததான ஒரு மனிதன் தன்னுடைய நம்பிக்கையை பூமியில் இருக்கிற யாதொன்றின் மேல வைக்க கூடாது, இயேசுவின் மேல மாத்திரம் தான் வைக்க வேண்டும். इसीलिए सब संसार में इंसान जिंदगी बिताते हैं तो केवल यीशु मसीह को भरोसा रखना, और किसी அதற்காக पे भरोसा தான் नहीं இந்த இயேசு रखना। கிறிஸ்து மந்தையிலே பிரதான மேய்ப்பராக வெளிப்படுகிறார். इसीलिए वो झुंडों के लिए वो प्रधान चरवाहा நாங்கள் அறிவிக்கிற இந்த இயேசு, இந்த சத்தத்தை கேட்கிறதானே நம்ம எல்லாருக்கும், இந்த சத்தத்தை பேசுகிற எங்களுக்கும் பிரியமானவர்களே பிரதானமான மேய்ப்பனாக இருக்கிறார். जो ये आवाज को सुनते हैं, जो आवाज को बोलते हैं, सबके लिए प्रभु यीशु मसीह प्रधान चरवाहा। இயேசு கிறிஸ்து உன் வழிகளில் எல்லாம் நீ பிரதானமானவராக, முக்கியமானவராக நீ வைத்திருப்பாய் என்று சொன்னால், यदि यीशु मसीह को अपना जिंदगी में श्रेष्ठ स्थान உன் தொழில் ஸ்தலத்திலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே, உன் படிப்பிலே, உன் வேலை ஸ்தலத்திலே, உன்னுடைய கைடி செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் நீ பிரதானமானவராக இந்த இயேசுவை நீ வைத்திருப்பாய் என்று சொன்னார், यदि अपना नौकरी के स्थान में जो काम करते हैं वहां पर परिवार में அவர் உனக்கு வாடி போகாதான ஒரு ஜீவியத்தை, ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். वो आपके लिए महिमा जिंदगी को देंगे। இயேசு ஒருவரால் மாத்திரமே ஒரு மனிதனுக்கு வாடி போகாத, மங்காத ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும். केवल यीशु मसीह वो अविनाशी, वो ज्योति चमकने का वो இயேசுவை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் தங்களுடைய வழியில வாடி போகவே மாட்டார்கள். यीशु मसीह को भरोसा करके जीते हैं वो कभी भी सूख नहीं காலை जाएंगे। வேளையில வாடி போன ஒரு மனிதனாக இந்த காலை வேளையில தேவசமத்தில் அமர்ந்திருக்கிறாயா? क्या इस सुबह के समय सुख अनुभव के साथ जिद परमेश्वर के वचन में बैठे हो? பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனையின் மத்தியில வாடி போய் இருக்கிறாயா? कई किस्म का स्माइस और झंझट के बीच உன்னுடைய में ஆத்துமா सूखे தோண்டு हो? போன நிலத்தில் தேவசமத்தில் அமர்ந்திருக்கிறாயா? क्या आप कमजोर के थकावट के साथ எனக்கு உதவி बैठे हो? செய்வார் யார் என்று சொல்லி தேவசமத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டு நம்பிக்கையற்ற நிலவரத்தில் நீ அமர்ந்திருக்கிறாயா? ये कौन सहायता करेंगे करके प्रसन्न होकर இதோ आप இந்த बैठे हो? காலையில் உனக்கு உதவி செய்கிறதான மந்தையின் பிரதான மேய்ப்பராகிய இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறோம். आज भी आपको सहायता करने के लिए जो प्रधान सर्वा यीशु मसीह को आपको இயேசு दिखाते அண்டை हैं। வந்து இந்த காலையில் இயேசுவை பிரதானமானவராய் நீ ஏற்றுக்கொள்வாயானால், यदि सुबह के समय यीशु मसीह को प्रधान सर्वा को இயேசுவின் வாழ்க்கையில் இருக்கிறதான வாடி போன, மங்கி போன, எல்லா உதிர்ந்து போன நிலவரங்களை உனக்கு செழிப்பாய், உனக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறவர். सब मिठे हुए अनुभव को, सूखे हुए अनुभव को बदल कर इवर- वो एक अच्छे अनुभव को देंगे। இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிரியமானவர்களே மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன். केवल यीशु मसीह वो बुझने वाला, वो दुआ को नहीं என் வாழ்க்கை அணைந்து போய்விட்டது என்று சொல்லி அணைக்கப்பட்டதான ஒரு நிலவரத்தில் உன் வாழ்க்கை காணப்படுகிறதா? क्या आपको जिंदगी को बुझाया गया करके आप सोचते हो? உன் வாழ்க்கையில் அணைந்து போனதான நிலவரங்களை கர்த்தர் மறுபடியுமாக அதை சுடர் விட்டு பிரகாசிக்க முடியாத செய்கிற கர்த்தர். वो बुझे हुए अनुभव को बदल के चमकने वाला अनुभव देने के लिए जाने वाला இந்த காலையில் இயேசுவை பிரதானமானவராக, முதன்மையானவராக, முக்கியமானவராக உன் வாழ்க்கையில் உனக்குள்ள கொண்டு வருவாயாக. अपना जिंदगी पर यीशु मसीह को खास स्थान दे, प्रथम स्थान दे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की நானே तारीफ। நல்ல மேய்ப்பேன், मैं ही अच्छा चिरवा, நானே பிரதானமான மேய்ப்பேன், मैं ही चरवा, நானே प्रधान பெரிய चिरवा, மேய்ப்பேன். मैं ही बड़े चिरवा हूं। அந்த மேய்ப்பனை தான் ஆண்டவர் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுற கர்த்தர் என் மேய்ப்பர், वही चिरवा के बारे में दाऊद கர்த்தர் என் संग மேய்ப்பர், प्रभु मेरा அவர் चिरवा, எனக்கு பெரிய மேய்ப்பர், वो बड़े அவர் चिरवा, எனக்கு பிரதானமான மேய்ப்பர், वो मेरा प्रधान அவர் चिरवा, எனக்கு நல்ல மேய்ப்பர். वो अच्छा चिरवा, அந்த மேய்ப்பனிடத்துல கோலும் தடியும் இருக்கிறது. वो चिरवा के हाथ में छड़ी
छड़ी और அந்த डंडा, கோலும் தடியும் என்னை தேற்றும். वो छड़ी और डंडा मुझे ஆண்டவரை तसल्ली நல்ல, देंगे। ஆண்டவரை பெரிய, ஆண்டவரை பிரதானமான மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டு பூமியில ஜீவிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஆண்டவரிடத்துல கோலும் தடியும் இருக்கிறது அவனை தேற்றும்படியாக. जब एक मनुष्य प्रभु यीशु मसीह को अच्छा चरवा, बड़े चरवा, இந்த प्रधान காலை चरवा को வேளையிலும் கூட प्रदान से நம்மை छड़ी देता है। தேற்றும்படியாக ஆண்டவர் கோலோடும் தடியோடும் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதை காண்கிறேன். ये समय के समय में हमारा बीच में तसल्ली देने के लिए अच्छा चरवा, वो छड़ी और புதிய डंडा ஆலயத்துல குழுமி வந்திருக்கிற அருமையான என் அருமை ஜனமே, ओ यहाँ इकट्ठे हुए मेरे प्यारे लोग, புதிய ஆலயத்துல கூடி வந்திருக்கிறதான தேவனுடைய சபையே, वो नया मंदिर में இந்த इकट्ठे हुए मेरा நாளிலிருந்து कलीसिया, நம்முடைய ஆண்டவர் நல்ல கோலோடும் நல்ல தடியோடும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவனாக மேய்க்கிறவனாக காணப்படுவார். इस सुबह के समय वो अच्छे छड़ी और डंडा के साथ हमें चलाना होकर दिखाएंगे। உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி பெரிய நல்ல பிரதான மேய்ப்பனுடைய அந்த கோலின் அனுபவத்தை, தடியின் அனுபவத்தை உணர்ந்த தாவீது இங்கே எழுதின வேதவசனத்தை நாம் முதன்மையான வசனமாக நம்ம வேதத்தில் வாசித்தோம். जो प्रथम चरवा और जो अच्छे चरवा, बड़े चरवा मुझे डंडा और छड़ी देंगे को लिखा अनुभव को पहले देखा है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக, பெரிய மேய்ப்பராக, பிரதானமான மேய்ப்பராக இருப்பார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய கோலும் தடியும் நம்முடைய வாழ்க்கையில தேற்றி நம்மை ஜெயத்தோடு நடத்தும். यदि जो प्रथम चरवा, जो अच्छा चरवा, बड़े चरवा हमारा जिंदगी में ऐसे रहने से जरूर उसका छड़ी और डंडा में तसल्ली देंगे। உமது தடியும் என்னை அழிக்கும், என்னை அடிக்கும், என்னை உதைக்கும், எனக்கு வேதனையை கொடுக்கும்னு சொல்லி தாவீது சொல்லவில்லை. यहाँ पर दाऊद तुम्हारा छड़ी और डंडा मुझे दर्द देंगे உமது कि नहीं கோலும் बोला? உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். तेरे छड़ी और डंडा मुझे तसल्ली देंगे। ஆம் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய கோல், ஆண்டுடைய தடி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற சகல பாதையில் நம்மை தேற்றி நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. हाँ प्यारे लोग, क्या साल के आखिरी में हमारा हर एक रास्ता में परमेश्वर की छड़ी और डंडा में तसल्ली கர்த்தருடைய देंगे। பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ। பிரியமானவர்களே, இந்த கோலின் அனுபவத்தை குறித்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் எடுத்து வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். ये छड़ी के बारे में कुछ अनुभव को मैं आपके सामने पेश करता हूं। ஆண்டுடைய கோல் நம்மை தேற்றுகிறது என்று சொல்லி இருக்கிற இந்த வேத வாக்கியத்தின் மீதமாக இந்த கோலின் தன்மை அல்லது ஆண்டுடைய கோலின் தன்மையை வைத்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். ये जो छड़ी है वो परमेश्वर का छड़ी हमें तसल्ली देता है, उसका स्वभाव क्या करके நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டுடைய கோலின் அனுபவத்தை ஆராய்வதற்காக ஒரு 4 வேதத்தில் இருக்கிற ஒரு 4 மனிதர்களிடத்தில் இருந்த கோலை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். ये जो छड़ी के बारे में प्रभु के पवित्र शास्त्र में जांच के देखने से 4 वचनों को मैं आपको पेश करने இந்த चाहता हूं। கோலின் அம்சத்துல ஒரு 5 விதமான அம்சத்தை நான் சுருக்கமாக இந்த காலையில் உங்களுக்கு நான் தெரிவிக்க ये வாஞ்சிக்கிறேன். छड़ी के स्वभाव में 5 किस्म का स्वभाव को मैं आपको बताता हूं। முதலாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை புரட்டும் பொழுது, पहला सामुएल 14 अध्याय की 21 आयत। 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, जब सामुएल 14 अध्याय के 21 वचन पढ़ने से அங்கே வனாந்தரத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. वो जंगल में बड़ा लड़ाई हो रहा है। சவுலோடு இருந்ததான எல்லா மனுஷரும் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். साउल राजा और उनके लोग जो फिलिस्तीनों के खिलाफ लड़ रहे हैं। சவுலோடு கூட சேர்ந்து யோனத்தானோடு கூட சேர்ந்து பல ஆயுததாரிகளும் இந்த யுத்தத்தில் இப்பொழுது ரொம்ப பிரயாசப்பட்டு யுத்தங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். जो साउल और उसका बेटा जोनाथन उनके संग बहुत सारे सिपाही लोग लड़ाई में लड़ रहे हैं। யுத்தம் மிகுதியாகி கொண்டிருக்கிறது, இன்னும் ஜெயம் கிடைக்கவில்லை. वो लड़ाई और भी बढ़ते जा रही है और जय नहीं मिली है। சவுலோடு இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் பண்ணி களைத்து கண் மங்கி சொருகி போகிற நிலவரத்துக்கு வந்து விட்டார்கள். और लड़ते सारे सिपाही लोग थक गए हैं और उनके आंखें बंद हो चुके हैं। யுத்தம் மிகுதியாகிவிட்டது, இன்னும் ஜெயம் கிடைக்கவில்லை. இவர்களுக்கோ பசி தாகம், சாப்பாடு இல்லை. பசி தாகத்தினால் இப்பொழுது யோனத்தான் என்கிறவன் கண்கள் மங்கி சொருகி அவன் மிகவும் சோர்வடைந்து அவன் அந்த யுத்த காலத்தில் அந்த வனாந்தரத்தில் அவன் காணப்படுகிறான். अभी लड़ते हुए थक गए हैं, अभी आंखें भी बंद हो चुके हैं, भूखे हैं, प्यासे हैं। அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய கண்களுக்கு முன்பாக அந்த வனாந்தரத்தில் ஒரு தேன்கூடு தென்பட்டதாக வேதம் சொல்கிறது. और उसी समय में एक पेड़ में जो मधुमक्खी की घोंसला को देखा है। அந்த தேன்கூட பார்த்த உடனே கண்ணு மங்கி சாக போகிற நிலவரத்தில் பசியினால் அவன் தவித்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த தேன்கூடை பார்த்த உடனே தன்னுடைய கையில் இருந்த கோலினால் அந்த தேன்கூட ஒரு குத்தி அந்த கோலில் வந்த அந்த தேனை எடுத்து அவன் வாயில் போட்டுக்கொண்டு சாப்பிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जब वो थके हुए थे, जोनाथन उस
मधुमक्खी घोंसला को देख के उसको अपनी छड़ी से मारा और उसको शहद जो बहती थी उसको खाकर उन्हें मलबंद हो गया। ஆகாரம் இல்லாமல் சோர்ந்து அவன் கண் சொருகி அந்த நிலவரத்தில் காணப்பட்ட அவனுக்கு இந்த கோலில் குத்தி அந்த தேன் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டோடனே அவனுக்கு ஒரு புது ஜீவன் வந்தது. அவனுடைய ஜீவன் உயிர்ப்பிக்கப்பட்டது. जब छड़ी से मारा और जो शहद मिली उसको खाने से उनका नया जीवन मिली है। அதைத்தான் 1 சாமுவேலின் புத்தகம் 14:21 வாசிக்கிறோம். उसी को पहले सामुएल 14 अध्याय के 21 में पढ़ते हैं। யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. इसी के जरिए से उनकी आंखें खुल गई। யோனத்தானின் கையில் இருந்த யுத்தத்தின் மிகுதியில் கலச்சி சோர்ந்து அவன் சாக போகிற நிலவரத்தில் அல்லது கண் மங்கி சொருகி அப்படி விழப்போகிற நேரத்தில் இந்த கோலை வச்சு அந்த தேன்கூட்டை அந்த நேரத்தில் தென்பட்டவொன்னே தேன்கூட்டை ஒரு குத்தி அந்த கோலில் வந்த அந்த தேனை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு ஒரு புது ஜீவன் வந்து அவனுடைய கண்கள் தெளிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. जब वो थक गए हैं, वो मरने की हालत में है, तब वो जो मधु जो உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். तेरी छड़ी मुझे तसल्ली देगी। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்ப்பராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரோ அவரிடத்தில் வந்து ஆண்டவரை மெய்ப்பராக வணங்கி ஒப்பு கொடுக்கிறவர்கள் யாரோ அவர்களுடைய ஜீவிதத்தில் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் பொழிந்தருகிறார். जो प्रभु यीशु मसीह के चरवाहा मानते हैं, उसको धन्यवाद करते हैं, उपासना करते हैं, ऐसे लोगों की जिंदगी में इसी तरह का आशीष को डेलता है। இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய சபையில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளானாலும் சரி, புதிதாக வந்து இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய ஜனமாக யாராக இருந்தாலும் சரி, ये सुबह के समय उद्धार पाकर बपतिस्म लेकर अभिषेक पाए हुए लोग और से भी चाहे तो नए लोग भी सही, இந்த நல்ல பெரிய பிரதான மேய்ப்பனுடைய கோலினால் உண்டாயிருக்கிற தேற்றரவு உன்னை நோக்கி கடந்து வருகிறது. बड़े चरवा उसको छड़ी में जो तसली है वो आपको निकट में आती है। தாவீதின் வார்த்தை உமது கோல் என்னை தேற்றும். जो दाऊद राजा का वचन ये है कि तेरा छड़ी में இடத்துல வருகிற ஒரு மனிதனை அவருடைய கோல் அவனை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. जो यीशु मसीह के पास आते हैं उनके लिए वो उसका छड़ी तसली देती है। இடத்துல இந்த கோல் என்ன செய்யக்கூடியதாக இருந்தது? ये छड़ी क्या करती है? கலச்சி சோர்ந்து அவன் கண் சொருகி அவன் கீழே விழுந்து சாக போகிற நேரத்தில் இந்த கோல் அவனுக்கு ஒரு தேனை கொடுத்து அவனுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. जब थक गए हैं, गिर गए, कमजोर हो गए हैं, मरने की हालत में, इस हालत में यो शहद को देकर उसको नया जीवन காலை வேளையில் வாழ்க்கையாகிய போராட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகளினால் நிறைந்து சோர்ந்து போய் அங்கலாய்த்து இருதயத்தில் விரக்தி அடைந்து என் வாழ்க்கை எப்படியாக முடியும் என்கிற கேள்வியோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறாயா? இதோ மேய்ப்பனுடைய கோல் இயேசு கிறிஸ்துவின் கோல் உன்னை தேற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார். क्या परमेश्वर के अजीरी में कई किस्म का वो झंझट और कष्ट और अस्माइश के दुख की वजह से वह क्या करूं करके सोचते तो आप प्रभु की छड़ी आपके निकट में आती है। வாழ்க்கையில கண் மங்கி களைத்து சோர்ந்து போய் வெட்கத்துக்குள்ளான ஒரு மனிதனாக இருக்கிறாயா? இதோ இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக உன்னை திடப்படுத்தி உன் கண்கள் தெளிவடைய செய்து உன் வாழ்க்கையை தெளிவடைய செய்ய முடியாக உலாவிக் கொண்டிருக்கிறார். क्या आपको आंखें अंधेरे हो गए हैं, आप बहुत थक गए तो आपको आंखों को चमकने के लिए प्रभु यीशु मसीह आपके पास आते हैं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु यीशु मसीह के नाम की तारीफ। பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த கோலை வச்சு ஒரு குத்துன உடனே அந்த தேன் அதுல வந்தது. தேன் தான் கண்களை தெளிவித்தது. प्यारे लोग, यहाँ पर छड़ी से उसको मारा, तब शहद बही है, तो उसको पिया तो जीवन आई है। தேன் என்றால் எதை காண்பிக்கிறது என்கிற 2-3 காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க வாஞ்சிக்கிறேன். शहद किस बात को प्रकट करती है? ஆண்டவருடைய கோல் நம்மை தேற்றும். प्रभु की छड़ी हमें तसल्ली देती है। தேன் என்பது ஒரு மதுரமான ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. यो जो शहद है वो मीठी अनुभव दिखाती है। ஒரு மனுஷனும் கசப்பான தேனை குடித்திருக்க மாட்டான். தேன் என்று சொன்னால் அது மதுரத்தை காண்பிக்கிறது. जिंदगी में कोई भी कड़वा शहद को नहीं पिए होंगे, அது ஒரு இனிமையான ஒரு நிலவரத்தை காண்பிக்கிறது. जो शहद और मीठा अनुभव दिखाती है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரோ, இயேசுவை மெய்ப்பராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு இயேசு இனிமையானவராக மதுரமானவராக இருக்கிறார். जो यीशु को छिड़वाव को स्वीकार करते हैं, उसको यीशु को अपने जिंदगी में मान लेते हैं, उनके लिए यीशु मसीह मीठा रहेंगे। ஆண்டவருடைய நாமம் ஸ்வீட், அது இனிமையானது என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु यीशु को वो वचन यूं कहती है कि हमारा प्रभु यीशु मसीह के नाम ஆண்டவர் मीठा है। நல்லவர் என்கிறத ருசிச்சு பாருங்க, ஆண்டவர் கெட்டவர் என்கிறத ருசிச்சு பாருங்கன்னு பைபிள்ல போடல. पवित्र शास्त्र में परमेश्वर बढ़ा करके चक्कर देखो करके लिखा है। ஆப்பிள் பழத்தை கடிக்கும் பொழுது அது கசப்பாக இருக்கும் என்று சொன்னால் யார் ஆப்பிள் பழத்தை வாங்கி சாப்பிடுவார்கள்? यदि जो सेब है
वो कड़वा है तो कोई उसको खरीद के ஒரு खाएंगे। ஆப்பிள் பழம் இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லி கடிச்சு மென்னாதான் அதனுடைய இனிமை தெரியும். மெல்லாம கையில வச்சுக்கிட்டு ஆப்பிள் பழத்தை ஷோரூம்ல வைத்துக்கிட்டு ஷோகேஸ்ல வைத்துக்கொண்டு இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லி யாராகிலும் சொல்ல முடியுமா? सेब को हाथ में रख के मीठा करके बोले कोई मान सकता है क्या? वो उसको मुंह में डाल के खाट के காலை तभी வேளையில் मीठा करके कह सकते இயேசு हैं। கிறிஸ்துவை நல்லவர் என்று ருசிக்கும்படியாக இயேசுவை வந்து அனுபவிப்பாயாக. यीशु मसीह भला करके तृप्त करने के लिए फक्कर देखने के लिए आप उसके पास आइए। இயேசுவை வெளியிடத்திலிருந்து நீ கேட்டுக்கொண்டிருந்தே நீ அவரை அனுபவிக்காமல் இருந்து அவரை நல்லவர் என்று சொல்லி நீ சொல்ல முடியாது. आप बाहर में रह के सुन के प्रभु भला करके नहीं बोल सकते हैं। இயேசுவை நல்லவர் என்று சொல்லி ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन यूं कहता है कि चख कर देखो परमेश्वर भला கர்த்தருடைய है। பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु के पवित्र नाम की இவரை तारीफ। யார் மெய்ப்பராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, जो प्रभु की चरवाक को मानते இவர் हैं, யாருக்கு மெய்ப்பராக மாறுகிறாரோ, जिनके लिए वो चरवाक बदल जाता இவருக்கு है, கீழே ஆடுகளாக மந்தையாக யார் தங்களை முழுமையா ஒப்பு கொடுத்து ஒரு மெய்ப்பனுடைய கட்டுப்பாட்டின் கீழே ஒரு மந்தை இருக்கிறது போல ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்து வருகிறானோ, जैसे भेड़ अपने चरवाक के खाव में आती है, उसी तरह जो मनुष्य प्रभु के खाव में लाता அவருக்கு இந்த है, இயேசு கிறிஸ்து ஜீவித நாளமெல்லாம் மதுரமாகவே வெளிப்படுகிறார். उनका जिंदगी भर प्रभु यीशु मसीह मिठाई நீ रहेगा। களைப்பானாலும், நீ சோர்வான பாதையில போனாலும், நீ நஷ்டத்தின் மத்தியில போனாலும், நீ பிரச்சனையின் மத்தியில போனாலும், நீ கண் சொருகி போய் சாக போற நிலவரத்துல நம்பிக்கையற்ற நிலவரத்துக்குள்ள பாடுகள் மத்தியில போனாலும் பயப்படாதே. இயேசு உனக்கு நல்ல மெய்ப்பராக, பெரிய மெய்ப்பராக, பிரதான மெய்ப்பராக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக உனக்கு மாற்றி கொடுப்பா. ऐसे लोग किसी प्रकार की बुराई रास्ते में जाने से कितना भी दुख हो, परेशान हो, मरने की हालत हो, तभी उनके लिए मिठाई रहेंगे। இந்த காலை வேளையில பலவிதமான யுத்தமாகிய வாழ்க்கையாகிய யுத்த களத்துல நெருக்கத்தின் மத்தியில போய் கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையை மதுரமாக மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. क्या आपका जिंदगी में बड़े झंझट के बीच में चलते हो, आपको जिंदगी को मीठा होकर बदलने वाला प्रभु यीशु ஒரு मसीह है। உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள मैं வாஞ்சிக்கிறேன். एक दृष्टांत बताना चाहता हूं। நியாயாதிபதிகள் 14:8 and 9 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, जब न्यायों को किताब 14 अध्याय का 8वां 9वां वचन पढ़ने से, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை புரட்டி பாருங்க. ओ न्यायों को किताब 14 अध्याय का 8 9 वचन को அங்கே ஒரு தேவனுடைய பக்தனாகிய ஒரு சிம்சோனையும் வேதத்தில் வாசிக்கிறோம். वहां पर भी एक परमेश्वर का भक्त सैमसन के बारे में இந்த देखते हैं। சிம்சோனுக்கு தேவன் மெய்ப்பராக காணப்பட்டான். वो सैमसन के लिए प्रभु यीशु मसीह चरवाहा, எந்த மெய்ப்பர் இந்த தாவீதுக்கு மெய்ப்பராக இருந்தாரோ, जो प्रभु दाऊद के लिए चरवाहा, எந்த மெய்ப்பர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறாரோ, जो प्रभु हमारे लिए चरवाहा அதே है, ஆண்டவர் தான் சிம்சோனுக்கு மெய்ப்பராக இருந்தார். वही प्रभु सैमसन के लिए भी चरवाहा रहा। தன்னை தேவனை தனக்கு மெய்ப்பராக வைத்திருந்த சிம்சோனுக்கு முன்பாக ஒரு சிங்கம் இப்பொழுது எதிரிட்டு வருகிறது. கல்லக்கல்லா जो प्रभु பக்கத்துடா यीशु मसीह को பக்கடா चरवाहा பஹாலிக்க. करके रखा, सैमसन के सामने एक शहर आई थी। அவன் ஒரு காரியத்தின் நிமித்தமாக பிரயாணமாக போய் கொண்டிருக்கிறான். वो एक बात के लिए वो लोग यात्रा में जा रहे हैं। அவன் வனாந்திரத்தில் பிரயாணமாக போய் கொண்டிருக்கும் ஒரு கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் பயங்கரமான ஒரு நிலவரத்தோடு கூட கெர்ச்சித்து கொண்டு சிம்சோனுக்கு முன்பாக வெளிப்பட்டது. वो जब जंगल में बीच में वो एक बड़ा गर्जने वाला शेर इनके सामने आई है। சிங்கம் ஒரு பக்கத்தில் கெர்ச்சித்து வந்து கொண்டிருந்தாலும் இவனுக்கோ தேவன் மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து மெய்ப்பராக இருக்கிறபடினால் என்ன நடந்தது? एक तरफ में ये गर्जने वाला शेर उसके सामने आ रहे, दूसरी तरफ जो चरवाहा उनके लिए वो क्या करता है? கெர்ச்சிக்கிற சிங்கத்தை கண்டு இவன் பயப்படவில்லை. ये गर्जने वाला शेर को देख नहीं डरा। கெர்ச்சிக்கிற சிங்கம் எதிரிட்டு வரும்பொழுது இவன் மேல ஒரு தேவனுடைய ஆவி வந்து இறங்கியது. जब शेर के सामने आती है तो इनको ऊपर एक परमेश्वर அந்த தேவனுடைய ஆவியினால் அல்லது மெய்ப்பரா இவனுக்கு மெய்ப்பரா இருந்த ஆண்டவர் அவன் மேல வந்து இறங்கின உடனே அந்த சிங்கம் இவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல தெரிந்தது. जब इनको चरवा सैमसन के चरवा परमेश्वर आत्मा के रूप से उनको उतरी तो जो शेर उनके सामने एक भेड़ के मान दिखाई दी। இன்றைக்கு கசாப்பு கடைக்காரர்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆடுகளை வெட்டி அதை பிச்சி பிளந்து எடுத்து அதை அன்றைக்கு கரியாக மாற்றி விடுகிறார். आज ये बहुत से भेड़ों बकरियों को काट कर मांस करके बदल जाते हैं। சிங்கம் இவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறிவிட்டது. ये शेर है उनके लिए मेमना करके बदल गई। உடனே அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு தூக்கி எறிந்து விட்டு அவன் வாட்டுக்கு அவன் பிரயாணத்துல ஜம்முன்னு போய் கொண்டே இருந்தான். वो तुरंत वो शेर को जैसे भेड़ को फाड़ डालते हैं ऐसी तरफ फाड़ के கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर पवित्र नाम की तारीफ நீ हो। வாழ்கிறதான இந்த வாழ்க்கையில பலவிதமான சிங்கத்துக்கு பணியான எதிர்ப்புகள் போராட்டங்களை நீ சந்தித்து அதை மேற்கொள்ள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயா? क्या आप जो जिंदगी गुजारते हैं उसमें कई किस्म प्रकार की दुख और मुसीबत आती है, उसको आप இயேசுவின் தத்தளிப்பை மாற்றுகிறவர். वो इस मुसीबत को बदलने वाला। இயேசு உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற சிங்கத்துக்கு பணியான பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறவர். जो शेर के मारने आपको विरोध खिलाफ में उठने वाला हर एक समस्या को हल करने वाला प्रभु यीशु मसीह। உன்னை வீழ்த்தும்படியாக உனக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற எல்லா பிரச்சனைகளுக்கு யுத்தங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறவர் தான் இந்த மேய்ப்பர், நல்ல மேய்ப்பராக இயேசுவாக இருக்கிறார். जो समस्या जो दुख मुसीबत आपको गिराने के लिए कोशिश करते हैं उसको मार
डालने वाला है प्रभु यीशु இந்த मसीह। ஆண்டவர் இவன் மேல வந்து இறங்கின உடனே जब प्रभु यीशु मसीह उनको अंदर उतरने இந்த से சிங்கம் இவனுக்கு ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியை போல தெரிந்த உடனே அதை கிழித்து பிச்சு எறிந்து கிழித்து போட்டு விட்டான். यो जो शहर है उसके लिए मेमना बन गया, उसको फाड़ डाल के चला गया। இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயானால், यदि प्रभु यीशु मसीह को अपना मुक्तिदाता करके स्वीकार करने இயேசு से, கிறிஸ்துவை சொந்த மேய்ப்பராக நீ ஏற்றுக்கொள்வாயானால், यदि यीशु मसीह को अपना चरवाहा करके இயேசு मानने से, இனிமேல் உன்னை நடத்த முடியாத இந்த ஆண்டவரிடத்தில் உன் இருதயத்தை ஒப்புக் கொடுப்பாயானால், यदि यीशु मसीह आपको चलाने के लिए अपना हृदय को இனி வருகிற सौंप देने நாட்களில் से, எல்லாம் ஆண்டவர் உனக்கு போதுமானவராக இருந்து உன்னை பாதுகாக்கிறவராக இருப்பார். आने वाला दिन में यीशु मसीह आपके लिए काफी रहेगा। உனக்கு விரோதமாக எழும்புகிற சிங்கத்துக்கு ஒப்பனையான எந்த பிரச்சனைகளானாலும் அது அது உனக்கு ஒரு சாதாரணமானதாக மாற்றி கொடுத்து உனக்கு ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் கொடுக்கிறவர். चाहे कोई भी समस्या शहर की नहीं होने दीजिए, फिर भी परमेश्वर उसको आपको बदल के உன்னை देंगे। கடித்து கொதறி உன்னை அழித்து போடும்படியாக பலவிதமான பிரச்சனைகள் உனக்கு விரோதமாக எழும்பலாம். चाहे कोई भी समस्या आपको काट कर आपको नाश करने के लिए आ सकते हैं। ஆண்டவர் உனக்கு மேய்ப்பராக இருப்பார் என்றால் அந்த பிரச்சனையின் பாதைகள், அந்த போராட்டத்தின் பாதைகள் எல்லாம் உனக்கு இனிமையாகவே மாறும். यदि परमेश्वर आपको चरवा होने से वो सारे समस्या का मार्ग आपके लिए मीठा मार्ग இந்த बन சிங்கத்தை जाएगा। ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு தூக்கி எறிந்து விட்டு அவன் போயிட்டு திரும்பி அதே இடத்துக்கு 2 நாள் கழித்து அவன் பிரயாணமாக வருகிறான். वो शेर को जो मेमने के मार फाड़ डाल दिया, मार डाल दिया, और 2 दिन के बाद वही में लाभ என்ன किया नहीं। நடந்தது? சிங்கத்தின் அந்த கிழிச்சு போடப்பட்டு போயிருந்தானே அந்த உடலுக்குள்ள தேன்கூடு கட்டி இருந்தது. அந்த தேனை எடுத்து ருசித்து சாப்பிட்டு கொண்டே போனான். जिस शेर को मार डाला उसके अंदर शहद थी, उस शहद को देके சிங்கத்தின் வல்லமையை தேனாக மாற்றின கர்த்தர், वो जो परमेश्वर शहर की ताकत को शहद करके बनाया, கர்ச்சிக்கிற சிங்கத்திற்கு ஒப்பனையான பிரச்சனைகளை தேனாக மாற்றுகிற நல்ல மேய்ப்பர், जो समस्या को शहद करके बनाने वाला परमेश्वर। இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறதான ஒரு மனிதனுக்கு தேவன் அந்த நல்ல மேய்ப்பனாக இருந்து கோலினால் அவனை தேற்றுகிறார். जो प्रभु यीशु मसीह के पास आते हैं उनके लिए वो अच्छे चरवाहों को छड़ी से तस्लीम கர்த்தருடைய देता है। பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का मोती नाम की तारीफ। சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், वो भजन संहिता 19 की 10। இந்த இடத்துல தேன் என்று சொல்கிறது கர்த்தருடைய வசனத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக यहाँ पर இருக்கிறது. शहद कहने से वो प्रभु की वचन को दिखाती है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की तारीफ। பொல்லாத பூமியில ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய வசனம் தான் இனிமையானதாக வெளிப்படுகிறது. ये जो बुराई संसार है इसमें केवल परमेश्वर के वचन मीठी होकर प्रकट होती है। ஆண்டவர் தம்முடைய கோலினால் தம்முடைய ஜனத்தை தேற்றுகிறார் என்று சொல்கிறது அவருடைய வசனத்தினால் தம்முடைய ஜனத்தை தேற்றுகிறார் என்கிற அர்த்தமாக இருக்கிறது. जो परमेश्वर अपने लोगों को छड़ी से तसल्ली देता है, इसका अर्थ ये है कि अपने वचन இந்த के காலை जरिए வேளையில் ஆண்டுடைய வேதத்தை நாம் நோக்கி பார்ப்போமாக. ये सुबह के समय प्रभु की पवित्र शास्त्र को देखेंगे। ஆண்டுடைய வசனத்தை நாம் நோக்கி பார்ப்போமாக. जब प्रभु के वचन को देखने से அவருடைய வசனங்கள் தான் ஒரு மனிதனுக்கு தேனாக இருந்து அவனை தேற்றி அவனுக்கு ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. परमेश्वर का वचन कहने से वो एक इंसान के लिए शहद होकर उनके तसल्ली देती है। கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பனையாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் மன்னா பொழிந்தருளப்பட்டது. जो इसी के तुल्य में संगल में इस्राएल लोगों के लिए मन्ना को दिया गया है। இந்த மன்னா என்று சொல்கிறது கர்த்தருடைய வசனத்துக்கு நிழலாட்டம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். मन्ना कहने से वो परमेश्वर के वचन की छाया है। ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் பரிசுத்த வேதாகமத்தை அவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். जब ये इंसान इस संसार में रहते तो पवित्र शास्त्र को और देखना है। நாங்கள் கையில் வைத்திருக்கிற இந்த வேதாகமம் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஒளிந்து போகாத வேத வாக்கியமாக இருக்கிறது. जो पवित्र शास्त्र को हमारे हाथ में रखते हैं, आकाश और जमीन ठहर जाएंगे परंतु ये वचन कभी नहीं வேத टलेंगे। வாக்கியங்கள் தான் ஒரு மனிதனுக்கு உபத்திரவத்தின் மத்தியில கஷ்டங்கள் மத்தியில இனிமையாக அவனுக்கு ஆசீர்வாதமாக வெளிப்படுகிறது. परमेश्वर के वचन कहने से तंग मुसीबत मार्ग में जाने के बीच में यही मीठा रहती है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की तारीफ। யோனத்தான் கோலினால் அந்த தேன்கூட்டை குத்தி அதில் வந்த தேனை எடுத்து வாயில போட்டுக்கொண்டான். அவன் கண்கள் தெளிந்தது. जो जोनाथन है वो मक्की की घोंसला को छड़ी से मारा, शहद को खाया। வேதம் சொல்லுகிறது ஒரு கோல் என்னை தேற்றும். परमेश्वर का वचन कहती है कि तेरी छड़ी मुझे तसल्ली கோல் देगी। என்று சொல்லுகிறது கர்த்தருடைய வசனத்தை நாம் குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். शहद कहने से परमेश्वर के वचन को दिखाती है। ஆண்டவர் தம்மிடத்தில் வருகிறதான ஒரு மனிதனை தம்முடைய வசனத்தின் மூலமாக தேற்றுகிறவராக இருக்கிறார். परमेश्वर अपने पास आने वाले हर एक मनुष्य को अपने वचन के जरिए से तसल्ली देता தம்முடைய है। வசனத்தின் ஆனவனிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். वो वचन के जरिए से बात करने वाला प्रभु है। இயேசு கிறிஸ்துவை கண்ணால பார்க்க முடியாது. यीशु मसीह अपने आंखों से नहीं देखेंगे। தேவன் ஆவியாக இருக்கிறார். परमेश्वर ने आत्मा में அவரை है। தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள जो வேண்டும். उसकी उपासना करना है वो आत्मा सच्चाई இந்த से இயேசு उपासना கிறிஸ்துவை करना வெளிப்படுத்துகிறது தான் வேத வசனங்களாக இருக்கிறது. है। यीशु मसीह के प्रकट करने वाला है वचन। வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். वो वचन को ढूंढ के देखे। என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகள் தான். वही मेरे बारे में गवाही देने வேத वाले हैं। வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். वे वचन को ढूंढ के देखे। அவைகளுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. उसके अंदर अनंत இந்த
जीवन இயேசு है। கிறிஸ்து ஒரு மனிதன் எப்படி பார்க்க முடியும்? एक मनुष्य यीशु வேத कैसे- வசனத்துக்குள்ள தான் ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க முடியும். केवल प्रभु की वचन के अंदर यीशु मसीह வேத को देख सकते வசனங்களை விசுவாசியாதவனுக்கு இயேசு கிறிஸ்து கிடையவே கிடையாது. हैं। जो प्रभु के वचन को विश्वास नहीं करते उनके यीशु என்னை मसीह नहीं है। தள்ளி நான் சொன்ன என் வசனத்தை தள்ளி என்ன தள்ளுறவன், என் வசனத்தை தள்ளுறவன் என்னை தள்ளுகிறவன் என்று வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. जो मेरे वचन को इनकार करते हैं वो मुझे इनकार करते हैं करके प्रभु कहता है। பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் வார்த்தைகளும் பிரியமானவர்களே ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. पर मेरे प्यारे लोग इस पवित्र शास्त्र में लिखे हुए बोले हुए हर एक वचन और बात वो लिखा हुआ है। வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் படிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இது பெரிய ஒரு தேற்றரவும் ஆறுதலும் இனிமையும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். जब एक मनुष्य रोज परमेश्वर के पवित्र शास्त्र को पढ़ने से उनके लिए बहुत भला मीठा ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை படித்து அந்த கோலினால் நாம் தேற்றப்பட்டு நடத்தப்பட வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ये बात हमारे बहुत जरूरी है कि रोज पवित्र शास्त्र को पढ़ना, उसी के जरिए से चलाना। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की तारीफ இந்த हो। கோலை வைத்து குத்தி தேன் உண்டாயின்னு அந்த தேனை எடுத்து வாயில போட்டுக்கொண்டான். ये छड़ी से मारा और मधु निकली और उसको पीकर वो அதனால் नहीं அவனுடைய जी पाया। கண்கள் தெளியக்கூடியதாக இருந்தது. इसी के जरिए से उनका आंखें खुल இந்த गई। தேன் என்று சொல்லுகிறது பிரியமானவர்களே, இந்த தேன் தீக்காயங்களை ஆற்றக்கூடியது. ये जो शहद है वो जो आंख के जरिए से चोट लगे उसको भी பொதுவாக அறிவியல் பிரகாரமா விஞ்ஞானத்தின் பிரகாரமாய் இந்த தேனை தீக்காயங்களை ஆற்றும்படியாக உபயோகப்படுத்துகிறார்கள். आज भी विज्ञान के जरिए से अब देखने से जो आग के जरिए से घायल हो गया है उनको चंगा करने वाला கர்த்தருடைய एक பரிசுத்த நாமத்துக்கு दवाई है। ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की இயேசு तारीफ। கிறிஸ்துவினிடத்தில் வருகிறதான யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். जो कोई प्रभु यीशु मसीह के पास आने से उनको आशीष देने वाला प्रभु है। தீக்காயங்களை ஆற்றுகிறதுன்னு சொல்கிறது அது ஒரு ஆரோக்கியத்தை காண்பிக்கிறது. जो आंख से छोटे उसको चंगा करना वो तो இயேசுவை நல்ல மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறவர்களுக்கு இயேசுவே நல்ல ஆரோக்கியத்தின் தேவனாக இருக்கிறார். जो यीशु मसीह को स्वीकार करते हैं, चाचा जो लोग मानते हैं वही उनका आंख की छोटों को இந்த चंगा காலை करने வேளையில वाला। பலவிதமான வியாதியோடு வேதனையோடு பலவிதமான சரீரத்தில் நோவோடு நீ அமர்ந்திருக்கலாம். क्या आज सुबह के समय आप बहुत किस्म का बीमार के साथ, तकलीफ के साथ, दुख के साथ, कष्ट के साथ இயேசுவை बैठे होंगे। ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் உன்னுடைய ஜீவியத்தை உன் சரீரத்தை நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் यदि यीशु मसीह को मान के अपने शरीर को सौंप देने से உன்னுடைய சரீரத்தில் ஒரு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை இந்த இயேசுவால் உனக்கு தர முடியும். और आपका शरीर में परमेश्वर कामिल शिफा बख्श सकती है। மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதியோடு இந்த இடத்துல வந்து நீ அமர்ந்திருக்கலாம். आप वैद्यों से हाथ छोड़े हुए बीमार के साथ यहाँ पर எனக்கு बैठे हो சுகம் सके। கொடுப்பார் யார் என்கிற கேள்வியோடு நீ அமர்ந்திருக்கலாம். कौन मुझे चंगा करके अगर प्रश्न के साथ இயேசு यहाँ बैठे நல்ல होंगे। வைத்தியராக இருக்கிறார். यीशु मसीह अच्छा वैद्य நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இயேசு சொல்கிறார். मैं ही तेरे चंगा करने वाला प्रभु करके वैद्य அவரிடத்தில் कहता வருவாய் है। என்று சொன்னால் அவருடைய கோல் உன்னை தேற்றும். यदि आप उसके पास आने से उसका छड़ी आपका அவருடைய तस्वीर கோல் உனக்கு சுகத்தை கொடுக்கும். उसका छड़ी आपको स्वास्थ्य करेंगे, கர்த்தருடைய चंगा பரிசுத்த करेंगे। நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ हो। இந்த தீ காயம் என்று சொல்கிறது நாவை ஒரு தீ என்று வேதம் சொல்கிறது. आंख की चोट कहने से जो अपना मुंह से निकलने वाली बात சரீரத்தில் हो, படுகிறதான அந்த தீ காயங்களை பார்க்கலும் நாவினால ஒரு மனுஷனை நாம் நாவாகிய தீயினால நாம் சொல்லுகிற அந்த காயம்தான் அது பயங்கரமான காயம் என்று நாம் பொதுவாக சொல்ல கேட்டிருக்கிறோம். ये बात को सुने हुए हैं जो आंख से चोट लगती है इससे बहुत तेज वाला घायल है कि जो दूसरे लोग बोल से हमें मारते हैं। சரீரத்தில் படுகிற காயங்களை மனிதன் ஆற்றிவிட முடியும். जो शरीर में होने वाला चोट को हम उसको चंगा कर ஆனால் सकते हैं। நாவினால் இருதயத்தில் உண்டாகிற காயங்களை ஒரு மனிதனால் ஆற்ற முடியாது என்று பொதுவாக மனித வழக்கத்திலே நாம் பேசுகிறோம். जो मुंह से जीभ से निकलने वाला जो चोट है वो कोई भी चंगा नहीं कर सकता। மனிதனுடைய நாவினால் பலவிதமான நிந்தைகளும் அவமானங்களும் பலவிதமான குற்றச்சாட்டுகளும் நிறைந்த நிலவரத்தில் உன் வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கிறதா? क्या आप इस तरह की जिंदगी गुजारते हैं कि जो दूसरे लोग आपसे बहुत आप बोल से आपको दुख कर दिए हैं? மனிதனுடைய கோல் சொல்லுதலினால் மனிதனுடைய புறங்கூறுதலினால் மனிதனுடைய பரியாசத்தினால் மனிதனுடைய நாவினால் உண்டான காயத்தினால் இந்த காலை வேளையில் நீ காயப்பட்ட ஒரு நபராக அமர்ந்திருக்கிறாயா? क्या दूसरे लोग बोल से आपको घायल कर दिया है, इसी चोट से आप आज भी दुखित में रहते हैं? கண்டிப்பாக இந்த தேன் இந்த காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. जो शहद है जरूर आपको चोट இயேசு को चंगा கிறிஸ்து ஒன்றை வருவாய் என்று சொன்னால் எந்த மனிதனால் உனக்கு சோதனையோ போராட்டமோ எதிர்ப்போ உனக்கு வந்தாலும் அவர் உன்னுடைய காயங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறார். चाहे किसी के रीति से आपको खिलाफ में कुछ भी परीक्षा आने से दुख आने से भी
उस चोट को ஆண்டவராகிய चंगा இயேசு करने वाला கிறிஸ்து सेवक சரீரத்தில் प्रभु यीशु உண்டாகிற காயங்களை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல ஆத்மாவில் உண்டாகிற காயங்களையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். हमारा प्रभु यीशु मसीह केवल शरीर के चोट को चंगा करने वाला नहीं, आपका प्राण में जो வேதனையோடு துக்கத்தோடு பலவிதமான பாரங்களோடு பிரச்சனைகளோடு ஆத்மாவுல தொய்ந்த நிலவரத்தோடு விரக்தி அடைந்த நிலவரத்தோடு ஆத்மாவுல காயப்பட்டவனாக அமர்ந்திருக்கிறாயா? क्या आप परमेश्वर का जी में निराशा बहुत दुख के साथ थके हुए हालत में बैठे हो? இதோ உன்னுடைய ஆத்மாவில் இருக்கிற காயங்களை ஆற்றுகிறதான கோலோடு கூட நம்முடைய இயேசு நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். जो आपका प्राण में जो चोट है उसको चंगा करने वाला छड़ी के साथ इस बीच में தாவீது பக்தன் சொல்கிறார், உமது கோல் என்னை தேற்றும். इसलिए भक्त दाऊद कहता है कि तेरे छड़ी मुझे சத்தத்தை तसल्ली देगा। கேட்கிறதான தேவனுடைய பிள்ளையே இந்த சத்தத்தை விசுவாசிப்பாயாக. ये आवाज को सुनने वाला परमेश्वर का बच्चे आवाज को विश्वास कर। இந்த சத்தத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சத்தம் உன் இருதயத்தில் இருக்கிற ஆத்மாவில் இருக்கிற காயத்தை மாற்றி உனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக जब இருக்கிறது. इसे विश्वास करके मानने से वो आपका मन की चोट को चंगा करके तसल्ली देगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की இந்த तारीफ। தேன் என்று சொல்கிறது நான்காவதாக எதை வெளிப்படுத்துகிறது? शहद कहने से वो चौदहवां क्या बात வேதத்தில் 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை மறுபடியும் நீங்கள் எடுத்து அதற்கு கீழாக படிக்கும் பொழுது दोबारा भजन संहिता 19 की 10 आयत पढ़ने இந்த से தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो वो मक्खी की घोंसला से भगती वो शुद्ध யோனத்தான் கோலை வச்சு குத்தி சாப்பிட்டது தேன் கூட்டிலிருந்து உண்டான ஃப்ரெஷ் தேன், ஃப்ரெஷ்ஷா இந்த தெளித்தேன், தூய்மையான தேன். वो शुद्ध शहद है, தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो शुद्ध शहद करके लिखा है। கோலை வச்சு ஒரு குத்தி சுத்தமான தேன் எடுத்து வாயில போட்டுக்கிட்டான். वो उसको छड़ी से मारा, शुद्ध இது शहद நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு தூய்மையான ஜீவியத்தை கொடுக்கிறவர். वो हमारा प्रभु हमारे लिए एक पवित्र जिंदगी देने वाला है। இயேசு கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். हम यीशु मसीह के चरवाहा होकर मान लिया। அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தூய்மையை கொடுக்கிறவர். वो यीशु मसीह हमें पवित्रता को देता है। அவர்தான் ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஜீவியத்தை கொடுக்கிறவர். वही एक इंसान के लिए पवित्र जिंदगी देने वाला है। ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒரு பரிசுத்த ஜீவியத்தை வாக்குத்தத்தம் பண்ணி தான் இந்த சத்தியத்துக்குள்ள நம்மை கர்த்தர் கொண்டு வந்தார். जो उद्धार पाए लोगों को इस सच्चाई में इसलिए लाया कि पवित्र जिंदगी देने के लिए। இயேசுவினிடத்தில் வருகிற ஒரு மனிதனுக்கு தான் இந்த பூமியில பொல்லாத உலகத்துல அசுத்த உலகத்துல ஒரு தூய்மையான ஜீவியம் செய்ய அவனுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறது. जो यीशु मसीह चरवाहा कर मानते हैं उन्हीं के लिए इस बुरे संसार में पवित्र जिंदगी देने का தூய்மையான अनुमति दिया जाता है। ஜீவியத்துக்காக நீ பல விதங்களை நீ நாடி ஓடி திரிகிற மனிதனாக நீ இருந்திருக்கலாம். आप शायद ये पवित्र जिंदगी गुजारने के लिए इधर उधर दौड़े हुए लोग बन सकते हैं। தூய்மையான ஜீவியம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமே உண்டு. ये पवित्र जिंदगी केवल यीशु मसीह के पास है। அந்த சராசரத்திலும் தூய்மையான கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ये पूरे संसार में पवित्र परमेश्वर பரிசுத்தர் என்று வேதம் விளம்புகிறது. मैं पवित्र हूं करके परमेश्वर நான் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர் என்று வேதம் விளம்புகிறது. वो पवित्रता के लिए बहुत दूर के साथ रहता சேனைகளின் है। கர்த்தர் மகா பரிசுத்தர் என்று வேதம் சத்தமிடுகிறது. वो पवित्र साथ मैं पवित्र हूं करके அவர் பரிசுத்தத்தை மகத்துவமாக பரிசுத்தத்தை அணிகலனாக ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. वो पवित्रता को वस्त्र रूप में धारण किया हुआ लिखा பரிசுத்த है। அலங்காரத்துடன் கூட தான் அவரை தொழுது கொள்ளணும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். पवित्र सजावट के साथ उसको उपासना करो। பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் இந்த தேவனை தரிசிக்க முடியாது. पवित्रता के बिना कोई भी उसको देख नहीं पाएगा। இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த தேவனை தரிசிப்பார்கள். जो मन में शुद्ध है वो इस परमेश्वर को இந்த देखेंगे। தேவன் பரிசுத்தம் உள்ளவர், இவர் கலப்படம் இல்லாத தூய்மையான மாசு இல்லாத சுத்தமான தேவனாக இருக்கிறார். ये परम पवित्र परमेश्वर है, इसमें कोई मिलावट नहीं இதோ है। நாங்கள் கையில் வைத்து போதிக்கிறதான இந்த வேத வாக்கியம் தெளித்தேன், தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளித்தேன், மாசில்லாத கலப்படம் இல்லாத சுத்தமான வேத வாக்கியமாக இருக்கிறது. जो हमारे हाथ में जो पवित्र शास्त्र उसमें जो वचन है वो बहुत शुद्ध किया हुआ शहद है। இந்த कुछ मिलावट வேத नहीं है। வாக்கியம் 7 முறை பொன் குகைக்குள்ள கொண்டு போகப்பட்டு உருக்கி எடுக்கப்பட்டு எழுதப்பட்டதான சுத்த சொற்களாக காணப்படுகிறது. जो परमेश्वर वचन ये जो आग की भट्टी में गुजर गया वो वचन का सोने के मानिंद है। கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की ஆண்டவரே, நான் இந்த காலை வேளையில் இந்த ஆண்டவரிடத்தில் வருவாயாக. ये सुबह के समय परमेश्वर के पास आ जाओ। ஆண்டவரை நல்ல மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டதான தேவனுடைய ஜனமே, जो परमेश्वर का चरवाहा होकर मान இந்த लिया வருடத்தின் परमेश्वर लोग। கடைசியில் ஒரு தூய்மையான ஜீவியத்துக்காக தேவனை நோக்கி கேட்பாயாக. ये आखिरी साल के आखिरी में परमेश्वर से पवित्र जिंदगी के लिए निवेदन இந்த करो। வருடத்தில் எத்தனையோ விதமான மாசுகள் உன் ஜீவியத்தில் பிரவேசித்திருந்திருக்கலாம். कोई किस्म का दाग और धूरी आपकी जिंदगी எத்தனை में விதமான आएंगे। கரைகள் உன் ஜீவியத்தில் வந்திருக்கலாம். बहुत किस्म का दाग आपकी जिंदगी में आए எத்தனை होंगे। விதமான அசுத்தங்கள் உன் ஜீவியத்தில் பிரவேசித்திருக்கலாம். बहुत किस्म का मलिनता आपकी जिंदगी में आए होंगे। கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனை விதமான அருவருப்புகள் உன் ஜீவியத்தில் வந்திருக்கலாம். बहुत सारे घृत बातें आपकी जिंदगी में आए होंगे। ஆண்டவருக்கு பிரியமில்லாத எத்தனை விதமான பாவங்கள் உன் ஜீவியத்தில் பிரவேசித்திருக்கலாம். परमेश्वर के नाम पर सिद्ध
पाप இந்த आपके வருடத்தின் जिम्मेदारी होगी। கடைசியில் ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக பெரிய மேய்ப்பனாக மந்தையின் பிரதான மேய்ப்பனாய் எழுந்தள்ளி பேசிக் கொண்டிருக்கிறார். ये साल की आखिरी में प्रधान चरवाहों का अच्छा चरवाहा का आपके साथ बात என் करना। அருமையான மந்தையே, என் அருமையான ஜனமே, ओ मेरे चरवा, मेरे बेड़ों, உன்னை मेरे தேற்ற முடியாக, உன்னை சுத்திகரிக்க முடியாக, உன்னை தூய்மையானவனாக மாற்ற முடியாக என் கையிலே ஒரு கோல் இருக்கிறது. आपको पवित्र बनाने के लिए, शुद्ध करने के लिए, धोने के लिए मेरे हाथ में छड़ी है। இந்த அருவருப்பான கசப்பான உன் வாழ்க்கையை இனிமையானதாக மதுரமானதாக மாற்ற முடியாது என் கையிலே ஒரு கோல் இருக்கிறது. आपका घृणित कड़वापन जिंदगी को मीठा बनाने के लिए मेरे हाथ में छड़ी है। அந்த கோல் தான் தாவீதுடைய ஜீவிதத்தை மதுரமாக மாற்றியவனை தேற்றக்கூடியதாக இருந்தது. वही छड़ी दाऊद की जिंदगी को बदल के तसल्ली देने वाला छड़ी। அந்த கோல் இடத்துல ஓடி வருவாயாக. वो छड़ी के पास दौड़ के आई அந்த है। இயேசு இடத்துல ஓடி வருவாயாக. यीशु मसीह के पास दौड़ के आई அந்த है। கோல் உன்னை பரிசுத்தவானாக உன்னை மாற்றக்கூடியது. ये छड़ी आपको संतों को बदलने वाला है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். हमें इसकी पवित्र नाम की थाली அடுத்தபடியாக இரண்டாவதாக இன்னொரு மனிதனிடத்திலிருந்து ஒரு கோலை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். और दूसरे एक मनुष्य के हाथ में दूसरे एक छड़ी को देखते हैं। ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனத்தை புரட்டி வாசிப்போம். उत्पत्ति की किताब 32 अध्याय की 10वां वचन। ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனத்தை வாசி. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போறேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की पवित्र नाम की இங்கே थाली பக்தன் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. यहाँ पर भक्त याकूब के बारे में पवित्र शास्त्र कहता யாக்கோபு है। இப்பொழுது தகப்பனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டில் போய் அவன் 14 வருடங்கள் வேலை செய்ய முடியாமல் புறப்பட்டு போனான். यहाँ पर याकूब अपना पिताजी के घर को छोड़कर अपनी जो मामा के अंकल के घर में जाके 14 साल रहने के लिए गया। தன் அண்ணனாகிய ஏசாவுடைய பயமுறுத்தலுக்கு பயந்து கொண்டு தான் அவன் இப்பொழுது புறப்பட்டு போகிறான். वो अपने बड़े भाई ஏசா की डर के मारे भागे। தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டபடியினால் ஏசா இருதயத்தில் யாக்கோவை பகைத்து அவனை ஒரு நாள் கொன்று விடுவேன் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டார். याकूब ने पिता की सारी इसी के कारण उसकी बड़े भाई ஏசா ने इसके ऊपर बैर रखा, उसको मार डालूंगा करके बोला। इसी के कारण वो भागे। யாக்கோபை எப்படியாக ஏசா ஒரு நாள் கொன்று விடுவான்னு சொல்லி அறிந்து ஈசாக்கும் ரெபேக்காலும் யாக்கோபை இப்பொழுது கையில் ஒரு கோலை கொடுத்து அனுப்பி விடுகிறார்கள். ये जो ஏசா किसी तरह इसके याकूब को मार डालने करके सोच के उसकी माँ बाप ने याकूब को एक छड़ी को हाथ में देकर भेज दिया। அவன் பிரயாணமாய் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த வார்த்தையை அவன் சொல்கிறான். जब जंगल में इस छड़ी के साथ यात्रा कर रहा है उस समय में इस वचन को कहता है। போகும்பொழுது கோலும் கையுமாக அவன் புறப்பட்டு போனான். जब जाते थे उस समय में छड़ी और हाथ के साथ லாபானுடைய வீட்டில் போய் 14 வருடம் அவன் வேலை செய்துவிட்டு திரும்பி வரும்போது 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தான். जब वो लाबान घर में जाके लाबान का घर में गए है 14 वर्ष उसमें सेवा किया तो लौट के आए तो 2 झुंडों के साथ आए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की तारीफ हो। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை வெளிப்படுத்துகிறது? हमारे रूहानी जिंदगी में किस बात को प्रकट करती ஆண்டவராய் है? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிற ஒரு மனிதன், जो प्रभु यीशु मसीह आने वाला एक मनुष्य ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அந்த மேய்ப்பனிடத்தில் கடந்து வருகிற ஒரு தேவனுடைய மனுஷன், जो यीशु मसीह के अच्छा चरवा करके मानकर उनके पास आने वाला मनुष्य, அவன் கோலும் கையுமாக அவன் புறப்பட்டு போனதான அனுபவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में वो छड़ी और हाथ के साथ गए करके हम देखते हैं। இந்த கோலும் வெறும் கையுமாய் நான் புறப்பட்டு போனேன் என்று தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. मैं छड़ी और खाली हाथ के साथ गए हैं। அந்த யாக்கோபு இடத்துல அவன் புறப்பட்டு மாமனாருடைய வீட்டுக்கு போகும்பொழுது அவனிடத்துல கோலும் வெறும் கைதான் இருந்தது. அவனிடத்துல வேற ஒன்றுமே இல்லை. जब वो अपना अंकल के घर में गए तो उनके हाथ में कुछ भी नहीं, खाली हाथ और छड़ी रही। ஆனால் திரும்பி வரும்போது 2 பரிவாரத்தோட அவன் திரும்பி வந்தான். जब वापस लौटते तो 2 झुंड थी। மிகுந்த ஆசீர்வாதத்தோடு அவன் திரும்பி வந்தான். बहुत आशीषों के साथ लौटी। இந்த காலை வேளையில நீ வெறுமையாக இந்த இடத்துக்கு நீ கடந்து வந்திருக்கலாம். शायद आप सुबह के समय खाली हाथ के साथ आए ஆனால் होंगे। திரும்பி போகும்பொழுது இந்த நல்ல மேய்ப்பராக இயேசுவை சந்தித்து இந்த சத்தத்தை கேட்டுவிட்டு நீ திரும்பி போகும்போது 2 பரிவாரத்தோடு கர்த்தர் உன்னை திருப்பி அனுப்புகிறார். परंतु जब आप यहाँ से लौटते हैं तो वापस जाते हैं तो यीशु मसीह से 2 झुंड का परिवार की आशीष पाके அவன் जाएंगे। போகும்போது வெறுமையா போறான். जो जाते समय खाली गया, கையில வெறும் கோல் மட்டும் தான் இருந்துச்சு. केवल छड़ी रही। திரும்பி வரும்போது என்ன செஞ்சான்? वापस आते समय क्या வெறும் हुआ? கோலோடு அவன் போன அந்த கை திரும்பி வரும்போது 2 பரிவாரத்தோடு நிறைவோடு அவன் திரும்பி வந்தான். जब वापस लौटते तो 2 आशीषों के साथ वापस இந்த लौटे। காலை வேளையில வெறுமையோடு நீ தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாய். क्या सुबह के समय खाली से आया திரும்பி हो? போகும்போது கர்த்தர் உன்னை நிறைவோடு இந்த இடத்தை விட்டு கொண்டு போக जब போகிறார். वापस लौटे तो आपको எத்தனை भरपूरी से भेजना चाहता எத்தனை है। பேர் இந்த சத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग आज को विश्वास நீ करेंगे? வரும்போது வெறுமையோடு இந்த இடத்துக்கு நீ வந்தாய். जब आए तो खाली திரும்பி आया, போகும்போது நிறைவான ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உன்னை திருப்பி கொண்டு போகிறார். लौटेंगे तो भरपूर आशीष के நீ साथ வரும்போது लौटेंगे। வேதனையோடு நீ வந்தாய். या दर्द के साथ திரும்பி आएंगे। போகும்போது கர்த்தர் உன்னை சமாதானத்தோடு உன்னை கொண்டு போகிறார். लौटेंगे तो कुशल के साथ நீ வரும்போது लौटेंगे। வியாதியோடு நீ
வந்தாய், आते समय मार्ग से திரும்பி போகும்போது நிறைவான ஒரு ஆரோக்கியத்தோடு கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். நீ வரும்போது கலக்கத்தோடு நீ வந்தாய், திரும்பி போகும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒரு ஏகோபித்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, இந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் தெரியுமா? இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல, நான் வெறும் கையா இருக்கிற மனுஷன் என்று நம்மை தாழ்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிற ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தான் வெறுமையான ஒரு மனுஷன் என்று சொல்லி உணர்கிறவனுக்கு தான் இந்த இயேசு கிறிஸ்து மெய்ப்பனாக வெளிப்படுகிறார். தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணிக்கொள்ளுகிற யாருக்கும் இந்த இயேசு மெய்ப்பனாக வெளிப்பட முடியாது. நல்ல மெய்ப்பனாக, பெரிய மெய்ப்பனாக, பிரதான மெய்ப்பனாக இருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னை சரண்டர் பண்ணுகிறவர்களுக்கு மாத்திரம்தான், பிரியமானவர்களே, தன்னையும் தன்னுடைய வாழ்க்கையை சரண்டராக ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இயேசு ஆசீர்வாதத்தின் தேவனாக வெளிப்படுகிறார். जो अपने आप को, अपना जिंदगी को मैं कुछ भी नहीं करके प्रवेश काल में सौंपते हैं, उन्हीं के लिए याकूब சொல்றான், நான் கோலும் வெறும் கையுமா நான் போனேன். इसलिए याकूब कहता है कि मैं छड़ी और खाली கோலும் வெறும் கையுமா நான் போனேன். खाली हाथ और छड़ी. காலை வேளையில் எத்தனை பேர் நம்மை நாமே வெறுமையாக்கிக் கொள்ள வாஞ்சிக்கிறோம்? इस सुबह के समय कितने लोग अपने आप को खाली करना चाहते हैं? தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்லி எங்களாலே நாங்கள் யோசிக்கிறதுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. संत पौलुस कहता है कि हमसे कुछ हो सकता करके हम समझने सोचने के लिए कुछ भी नहीं है. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. हमारा जो लायक प्रभु से होती है. காலை வேளையில் நம்ம எல்லாரும் நம்மை நாமே ஒரு நிமிஷம் வெறுமையாக்கலாமா? ये सुबह के समय एक मिनट क्या हम अपने आप को ஒன்றுமில்லை என்கிற நிலவரத்தோடு, வெறுமையான நிலவரத்தோடு ஆண்டவரிடத்தில் வரலாமா? क्या हम अपने खाली हाल के साथ प्रभु அப்படி வருவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால் நிறைத்து நிறைவோடு நம்மை திருப்பி கொண்டு போகிறவராக இருக்கிறார். तो ऐसे कहने से हमें सारे आशीष का भरपूर के साथ लौटने के लिए जरूर. கல்யாணத்துல எல்லா விதமான ரசமும் காலியாகி வெறும் பாத்திரமாயிருச்சு. जो गाना और गांव की जो शादी थी उसमें दाखरस ஆண்டவர் சொன்னார், அந்த காலியான 6 வெறும் கற்சாடியை கொண்டாங்க. காலியான 6 வெறும் கற்சாடியை கொண்டாங்க. बर्तनों को मेरे पास लाओ. ஒரு நிமிஷம் கண்களை மூட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். ओ आत्मा हमसे यही चाहती है कि ஒரு நிமிஷம் எல்லாருமே கண்ணை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. एक मिनट सब लोग आंख बंद करिए, परमेश्वर को देखें. காலை வேளையில கானா ஒரு கல்யாணத்துல ஆண்டவருடைய கரத்துல வந்ததான, ஆண்டவரிடத்துல வந்த 6 வெறும் கற்சாடியை போல மாறுபடியாக வாஞ்சிக்கிறீங்க? कितने लोग जो गांव में जो शादी में जो எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என்னால ஒன்றுமில்லை, எனக்குள்ள ஒன்றுமில்லை. सब लोग मुंह खोल के बोलिए, मेरे से कुछ भी नहीं हो सकता. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என்னால ஒன்றுமில்லை, எனக்குள்ள ஒன்றுமில்லை. ओ सब लोग मुंह खोल के कहिए, मेरे से कुछ नहीं होता. என் மூலமாக ஒன்றுமில்லை, என் மூலமாக ஒன்றுமில்லை. मेरे जरिए से कुछ भी नहीं है. எல்லாரும் வாயை திறந்து சொல்ல சொல்ல கானாவூர் கல்யாணத்திலிருந்து அந்த 6 வெறும் கற்சாடியை போல நாம் மாறுகிறோம். जब मुंह खोल के बोलने लगेंगे तो वो पत्थर की वो बर्तन जैसे मारेंगे. கானாவூர் கல்யாணத்தில் இருந்து வெறும் கற்சாடி என்ன நடந்துச்சு? वो खाली बर्तन में क्या हो गया? கொஞ்ச நேரத்துல வெறும் தண்ணியை, பச்சை தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனாங்க. ओ थोड़ी सी समय में ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து முந்தின ரசத்தை பார்க்கல பிந்தின ரசம் ஆசீர்வதிக்கப்பட்ட ரசமாய் மாற்றினார். वो पानी के ऊपर विश्वास किया, वो दाखरस बन गए और पहले दाखरस से இதோ இந்த வருடத்துல டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற முந்தின ரசத்தின் வாழ்க்கையை பார்க்கலாம் இந்த நாட்களுக்கு பின்பு இருக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையை பிந்தின ரசத்தின் வாழ்க்கையை போல மாற்ற போகிறார். ओ जो आज दिसंबर 21 तारीख तक जो दाखरस भी है उससे बढ़कर मीठी मधुर விசுவாசித்து வாயை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க மேல அந்த கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அந்த வல்லமை இறங்கி அவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். जो विश्वास के साथ वचनों को अपने मुंह से बोलने लगे उनके ऊपर जो उसी श्रेष्ठ दाखरस நாம் யாராக இருந்தாலும் பயப்பட பரவாயில்லை, இதோ கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டாயிற்று. चाहे कोई भी हो परवाह नहीं, परमेश्वर की शक्ति उतर गई. கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின வல்லமை வெளிப்பட்டாயிற்று. जो पानी को दाखरस बनाई वो ताकत हमारे बीच में उतर गई. நாங்கள் அறிவிக்கிற இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். यीशु जो आपको प्रकट करते हैं वो पानी को दाखरस बना இதோ உன் வாழ்க்கையை திராட்சரசமாய், தண்ணீராக இருக்கிற உன் வாழ்க்கையை திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றுகிறார். आपका जिंदगी उसको दाखरस को बदलने जा रहा है. இந்த சத்தத்தை கேட்கும்போது अनेகர் மேல அந்த வல்லமை இறங்குகிறதை நான் கண்ணால காண்கிறேன். जो इस आवाज को सुनते हैं उनको என் ஆவியின் கண்கள் அதை நான் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். आंखों से मैं दर्शन करता हूं. ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க. ओ मैं कुछ भी नहीं, எனக்குள்ள ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க. मेरे अंदर कुछ भी என் नहीं, மூலமாய் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க. இதோ வெறுமையாக்க கர்த்தர் உன் வாழ்க்கையை பிந்தின ரசத்தை போல மகிமையாய் மாற்றிக் கொண்டே இருக்கிறார். जितना तक अपने आप को
खाली कर दिया उतना तक Lakala bakala kala bakati daka sakala bakati dai vigala bakala bakati dakala mankuli vigala bahalia kala manka sakala bahalia libila kala bakati dai vigala bakati kala balanki ala bahalia sakala bakati dakala mankuli vigala bakati dai vigala bahalia hallelujah 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 விசுவாசித்தால் உனக்கு அப்படியே ஆகும் या विश्वास करने ऐसे ही होगा விசுவாசித்தால் உனக்கு அப்படியே ஆகும் यदि विश्वास करने ऐसे ही होगा நம்முடைய நிலவரத்து நிமித்தம் நம்ம எங்க உட்கார்ந்திருந்தாலும் பரவாயில்லை अपने हालत के माने कहीं भी बैठने से நம்முடைய வயசு நிமித்தம் நாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்லை हमारा उम्र की माने कैसे भी சிறியவர்களோ பெரியவர்களோ கர்த்தரிடத்துல பட்சபாதமே கிடையாது चाहे छोटे हो बड़े हो परमेश्वर से எத்தனை பேர் இந்த காலவில விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்துவோமாக जो विश्वास करते हैं अपना दाहिना हाथ को उठाइए நான் இன்னைக்கு தண்ணீரை போல இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை கானாவூர்ல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது போல என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றக்கூடியவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க जैसे उस दिन में परमेश्वर पानी को दाखरस बनाया मेरा जिंदगी को बदलने के लिए जोरवार के कितना विश्वास करते இதோ हैं நான் வெறுமையாய் கர்த்தரிடத்துல வந்து நிற்கிறேன் मैं परमेश्वर जी में खाली होकर ஆண்டவரே खड़ी हूं। நீர் இல்லாவிட்டால் எனக்கு யாருமே இல்ல परमेश्वर तू नहीं रहने से मेरे लिए कोई सहायता नहीं பூமியிலும் நீர் இல்லாவிட்டால் எனக்கு யாரும் இல்ல आप नहीं रहने से मुझे कोई नहीं सहारा नहीं பரலோகத்திலும் இல்லாவிட்டால் எனக்கு வேற புகலிடம் இல்ல स्वर्ग में भी आपको मेरा शरण அப்படி ஆண்டவரை நோக்கி உணர்ந்து கரங்களை உயர்த்துகிறவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்கி கொண்டே இருக்கிறது परमेश्वर को अपना हाथ को ऊपर இதோ करके உன் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் परमेश्वर आपको जिंदगी को आशीष இதோ உன் देता है தொழில் ஸ்தலத்தை கர்த்தர் ரெண்டு பரிவாரமாய் மாற்றுகிறார் आपका नौकरी करने के स्थान को दो இதோ जुड़ों உன் पर படிப்பை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுகிறார் पढ़ाई को परमेश्वर आशीष करता இதோ है நல்ல மேய்ப்பராய் கர்த்தர் உனக்கு வெளிப்படுகிறார் अच्छे छिड़वाव होकर இதோ கர்த்தருடைய வல்லமை உன்னை வந்து தொட்டு கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன் परमेश्वर शक्ति आपको छू रहा है ஹalleluya 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 ஆண்டவரே பிரைஸ்லா 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 Praise the Lord, 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 praise the Lord. கத்தி விசுவாசித்த யாவருக்கும் அவர் அப்படியே வெளிப்பட்டிருக்கிறார். जो विश्वास किया ऐसे लोग ऐसे கோல் என்னை தேற்றும். आपका छड़ी मुझे பாரு तस्वीर வெறும் கோலோட தான் அவன் புறப்பட்டு போனான். केवल छड़ी के साथ ஆண்டவரிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து நம்முடைய குடும்பத்தை நம்மை ஆசீர்வதிக்கணும். நமக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா நம்மை வெறுமையாக்கினால் போதும். यदि हमें अपना जिंदगी को अपना परिवार को जिंदगी को आशीष करना है तो अपने आप को खाली करने से நான் काफी है। ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வெறுமையோடு நீ கடந்து வந்தால் போதும். परमेश्वर जी में कुछ भी नहीं करके आने से அவர் काफी உன்னை है। அவருடைய சித்தத்தின் பிரகாரம் ஆசீர்வதித்து உன்னை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். वो अपनी सिद्ध के अनुसार आपको आशीष करके महिमा உன்னுடைய करने वाला வெறுமையை நிறைவாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். है। वो जिंदगी भरपूरी के बनने वाला அந்த है। தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவி வெறும் காளி குடத்தை தான் வீட்டில் வச்சிருந்தா. वो जो भविष्यवक्ता जो पत्नी थी वो केवल खाली அதன் बर्तनों का மத்தியில் ஒரு குடம் எண்ணெய் அவள் இடத்துல இருந்தது. केवल एक बर्तन का தரிசியின் இடத்துல வந்தபோது தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையாக என்ன சொன்னான்? वहां पर जो भविष्यवक्ता आवाज आने से वो क्या कहा அந்த ஒரு குடம் எண்ணெயில் இருக்கிற எண்ணெயை எடுத்து காளி குடத்துல எல்லாம் நீ ஊத்து. जो एक बर्तन में जो तेल है उसको सारे बर्तन में भरो அப்படியே करके போய் बोला। வீட்டில் ஊத்தி கொண்டே இருந்தா. ओके उंडेल थेरी ஒரு குடம் எண்ணெயிலிருந்து எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. वो एक बर्तन में तेल காளி आती குடங்கள் எல்லாம் நிரம்பியது. सारे खाली बर्तन को भर दिया தனக்கு தேவைக்கு மட்டும் அந்த எண்ணெயை விற்றா. और उस तेल को கடனை எல்லாம் அடைத்தா. वो सारे उधार को ஜீவித நாளெல்லாம் பணத்தை சேர்த்து வைத்து சந்தோஷமா வாழ்ந்தா. वो जिंदगी भर खुशी के साथ இதோ जीता உன்னுடைய வெறும் குடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை வெறும் குடத்தை நிறைவாய் மாற்றுகிற தேவன். वो एक बर्तन को आशीष करके सारे खालियों को भरने वाला இருக்கிற நிலவரத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஆண்டவரிடத்தில் வருவாயாக. जिस हालत में हो उसी हालत में प्रभु के पास आओ வந்தால் ஜீவித நாளெல்லாம் உன்னை செழிப்பாக்குகிற நல்ல மேய்ப்பர். और आने से और सारे जिंदगी को आशीष करने वाला। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की पवित्र नाम की பிரியமானவர்களே, இந்த வெறும் கையும் கோலோடு அவன் யோர்தானை கடந்து போனேன் என்று சொல்கிறான். यहाँ पर याकूब कहता है कि मैं खाली हाथ और छड़ी के साथ தங்களை தாங்களே வெறுமையாக்கி தாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக வருகிறார்கள் யாரோ. जो परमेश्वर की हजूरी में मैं कुछ भी नहीं करके टूटे फूटे हालत के साथ मन के साथ परमेश्वर के निकट में आते हैं அவர்களை இந்த கோல் தேற்றும். उनको छड़ी तस्वीर அவர்களை இந்த ஆண்டவர் யோர்தானை கடக்க பண்ணுகிறார். वो योरदान को पार कराएंगे அவர்கள் ஆண்டவர் மூலமாக நல்ல மேய்ப்பன் மூலமாக யோர்தானை கடந்து போகிறவர்களாக वो இருக்கிறார். अच्छे
चरवाहे के द्वारा वो योर्दान को पार करेंगे। இந்த யோர்தான் சொல்லுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறது எதை காண்பிக்கிறது? योर्दान कहने से वो अपना जिंदगी में किस बात को प्रकट करती நம்முடைய है? வாழ்க்கையில் உண்டாகிற இந்த யோர்தானின் அனுபவம் என்ன? हमारा जिंदगी में आने वाला योर्दान के अनुभव இந்த क्या? காலை வேளையில பல விதமான யோர்தானின் அனுபவமாகி இந்த பொல்லாத உலகத்துல பல பாதையில் நீ போய் கொண்டிருக்கலாம். और सही सुबह के समय ये बुराई संसार में कई किस्म का योर्दान के अनुभव में आप जा இந்த सकते हैं। காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து எந்த யோர்தானையும் கடக்க முடியாத உனக்கு உதவி செய்கிறார். यीशु मसीह अच्छा छिड़वा होगा, कोई भी योर्दान को पार கர்த்தர் करना எனக்கு चाहते हैं। மேய்ப்பராக இருக்கிறார். प्रभु यीशु मसीह आपको छिड़वा है, அவருடைய கோல் என்னை தேற்றும். उसकी छड़ी मुझे तसल्ली இந்த देगी। பூமியில யோர்தானுக்கு ஒப்பனையான பலவிதமான பாதையின் மத்தியில் நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து உன்னை தேற்றுகிறவராக உன்னோடு கூட இருக்கிறார். संसार में योर्दान की माने कई किस्म का रास्ता में गुजर कर सकते हैं, परंतु परमेश्वर இந்த आपको யோர்தான் पसंद என்று है। சொல்லுகிறது எதை காண்பிக்கிறது? योर्दान बोलते किस बात को प्रकट இந்த करती है? யோர்தான் என்று சொன்னால் எரேமியா 12 அதிகாரம் 5 வசனத்தை புரட்டும் பொழுது यिर्मयाह का किताब 12 अध्याय की 5वां वचन அது யோர்தான் பிரவாகித்து வருகிற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. जो योर्दान है वो अभी उमड़ती है, அதனுடைய சோதனைகள் பாடுகள் நிறைந்த ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறது. वो दुख मुसीबत का जिंदगी। சமாதானம் உள்ளதான காலத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் यदि शांति के समय में आप शरण स्थान யோர்தான் ढूंढेंगे, பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வ? जब योर्दान उमड़ कर आए पाएंगे तो இந்த वो व्यक्ति को யோர்தான் क्या करेंगे? பிரவாகித்து வருகிறதுன்னு சொல்றது ஒரு மனுஷன் கடந்து வர உச்சகட்ட சோதனைகள் பாடுகளின் பகுதியை காண்பிக்கிறது. जब योर्दान भार की मानी तो भक्ति तो वो ये दुख का ऊंची अनुभव को दिखाती है। இந்த யோர்தானை குறித்து 49 எரேமியா 49:19 என்ன வாசிக்கிறோம்? और यिर्मयाह की 49 की 19 में क्या இந்த पढ़ते हैं? யோர்தான் புரண்டு வருகிற ஒரு நதியாக இருக்கிறது. தண்ணீர் புரண்டு வருகிற நதியாக இருக்கிறது. ये इसका पानी बहुत तेज से बहती है। பலவிதமான சோதனைகள் புரண்டு வருகிறதான உலகத்தில் நீ ஜீவிக்கிறாய். जो क्या है, जो बहुत किस्म का पानी बहती हुई संसार में பலவிதமான दिखता है। சோதனைகள் புரண்டு வருகிறதான மனுஷன் மத்தியில் நீ ஜீவிக்கிறாய். बहुत किस्म का जो आसमाइश के बीच में आप जिंदगी गुजारते हो। பலவிதமான மனிதர்கள் மூலமாக புரண்டு வருகிற சோதனையின் மத்தியில் நீ போய் கொண்டிருக்கிறாயா? क्या कई किस्म का आसमाइश मनुष्य के बीच में गुजरते हो? பலவிதமான பரிசுத்தமாக்கப்படாத மனுஷன் மத்தியில் புரண்டு வருகிறதான சோதனையின் மத்தியில் நீ போய் கொண்டிருக்கிறாயா? कई अशुद्ध मनुष्यों के बीच में गुजरते हो? குடும்பத்தில் எழுத்தின் பிரகாரமான பலவிதமான சோதனையின் மத்தியில் நீ போய் கொண்டிருக்கிறாயா? क्या अपना परिवार में लिखित रूप में कई किस्म का இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இந்த யோர்தானை கடந்து போக உனக்கு உதவி செய்கிறவர். केवल यीशु मसीह आपको योर्दान पार कराने के लिए सहायता कर सकते காலையில் இந்த हैं। இயேசுவினிடத்தில் வெறுமையாய் நீ வந்து நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி இயேசுவினிடத்தில் வந்து இந்த ஆண்டவரிடத்தில் நீ வருவாய் என்று சொன்னார். यदि सुबह के समय यीशु मसीह के पास आके मैं कुछ भी नहीं உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் புரண்டு வருகிறதான எந்த சோதனையும் மேற்கொள்ள முடியாக அதை தைரியமாக கடக்க முடியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். चाहे कितना बड़े आसमाइश में चाहो उसके ऊपर जय पाने के लिए यीशु मसीह मदद करेंगे। இந்த யோர்தானை இந்த வெறும் கையும் கோலுமாக இவன் கடந்து போனான். ये खाली हाथ और छड़ी के साथ वो पार किया। இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை எப்படி கடந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. इस पवित्र साथ इस्राएल लोग कैसे योर्दान पार कराएंगे? இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு அருகாமையில் வந்து அவருடைய கால்கள் ஆசாரிய கால்கள் யோர்தானில் பட்டவுடனே जब संत लोगों की जो याजक लोगों की पांव उसको पानी पर அந்த पड़ने से யோர்தான் நதியானது புரண்டு வந்த நதியானது பின்னிட்டு திரும்பி அது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவுல பாதையை உண்டாக்கி கொடுத்தது. जो योर्दान नदी वो पीछे हट गई और इस्राएल लोगों के लिए उसको रास्ता दिया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு மனிதன் ओ जो प्रभु यीशु मसीह के पास एक मानसा ஆண்டவரை தேவனாக ஏற்றுக்கொண்டு மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு जो प्रभु यीशु मसीह को छिड़वा होकर मानकर जिंदगी யோர்தானை बिताना போல என்ன சோதனைகள் போராட்டங்கள் எழும்பினாலும் அவைகள் பின்னிட்டு திரும்ப முடியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். चाहे कितने बड़े आजमाइश और परीक्षा भी योर्दान की नदी किनारे आने से யோர்தானின் வல்லமை நம்மை पीछे மேற்கொள்ள हटने के மாட்டாது. कुछ भी हमें नाश नहीं करेंगे। ஒரு யோர்தானின் வல்லமை நம்மை மேற்கொள்ள மாட்டாது. कोई भी योर्दान की ताकत हमें नाश ஒரு नहीं யோர்தானின் करेंगे। வல்லமை நம்மை மேற்கொள்ள மாட்டாது. कोई भी योर्दान का शक्ति हमें எவ்வளவுதான் யோர்தானை போல உனக்கு சோதனைகள் புரண்டு வரலாம், தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறார். चाहे कितना भी आजमाइश आपको खिलाफ में उठने दीजिए, परमेश्वर यीशु मसीह அவருடைய கோல் உன்னை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. उसका छड़ी आपको तसल्ली देती அவருடைய है। கோல் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. उसकी छड़ी हमें तसल्ली देती है। ஆனபடியால் எந்த யோர்தான் புரண்டு வந்து எந்த சோதனை யோர்தானை போல புரண்டு வந்தாலும் பயப்படாதே. इसलिए योर्दान नदी के माने कोई भी आजमाइश आपको खिलाफ में आने से मत புரண்டு डरिए। வருகிறதான சோதனைகள் பின்னிட்டு திரும்ப முடியாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். वो योर्दान के माने आजमाइश पीछे हटने के लिए परमेश्वर आपका संग है। அதைத்தான் பக்தன் சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். इसलिए भक्त कहता है कि मैं मृत्यु की तराई में जाने से भी ஆனபடியால் प्रभु எந்த மரண मेरा இருளின் संग है। பள்ளத்தாக்கை நீ மேற்கொள்ள மாட்டாது. इसलिए कोई भी मृत्यु की तरह आपको ऊपर जय नहीं அதைத்தான் पाएंगे। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? इसलिए इस्राएल लोग ने परमेश्वर से क्या प्रतिज्ञा சத்துருடைய दिया? வாழ்க்கைக்கு விரோதமாக ஒரு வழியாக கடந்து வருவான். दुश्मन आपके विरोध में एक रास्ता से आएंगे சத்துரு உன் வாழ்க்கைக்கு விரோதமாக ஒரு வழியாக கடந்து வருவான். और दुश्मन आपके खिलाफ में एक रास्ता से ஆண்டவர்
ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால், परमेश्वर आपका संग रहती ஆண்டவருடைய है, பிள்ளையாக இருக்கிறபடியினால், आप परमेश्वर का நீ बच्चा इसलिए கர்த்தரை மேய்ப்பராக வைத்திருக்கிறபடியினால், आप परमेश्वर को चरवाहा कर रखा ஆண்டவர் है, பிரதானமானவராக வைத்திருக்கிறபடியினால், परमेश्वर को प्रधान बनकर रखा உன்னை है, தேற்ற முடிய அவருடைய கையில கோல் இருக்கிறபடியினால், आपको दसरी देने की அந்த उसका கோல் छड़ी உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஒரு வழியா வர்ற சத்துருவை ஏழு வழியாக விரட்டி அடிக்கக்கூடியதாக இருக்கிறது. वो छड़ी जो दुश्मन आपके विरोध में एक रास्ते में उसको 7 रास्तों से भगा வருஷத்தின் देंगे। கடைசியில சத்துரு உனக்கு முன்பாக ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி போவான் என்பதை மறந்து போக வேண்டாம். ये साल की आखिरी में दुश्मन एक रास्ता से आएंगे, 7 रास्ते से भाग जाएंगे करके मत கர்த்தருடைய भूलिए। பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की तारीफ हो। ஆதியாகமம் 13 அதிகாரம் 11 வசனத்தில் இந்த யோர்தானை குறித்து என்ன வாசிக்கிறோம்? उत्पत्ति किताब 13 अध्याय की 11 वचन में क्या पढ़ते அது हैं? ஒரு சமனான வெளி என்று அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वो तराई करके पढ़ते हैं। அங்கே இந்த சமனான வெளியாகி இந்த யோர்தானை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ये भूमि के बारे में परमेश्वर वचन क्या कहता है? நவநாகரிகம் நிறைஞ்ச இந்த பொல்லாத உலகத்தை இது காண்பிக்கிறது. ये जो बुराई से भरे हुए संसार को दिखाती है। சுகபோக ஜீவிய நிறைஞ்ச உலகத்தை காண்பிக்கிறது. वो सुख भोग से भरे हुए जिंदगी, பலவிதமான கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் நிறைந்த பொல்லாத உலகத்தை காண்பிக்கிறது. आंख की अभिलाषाएं और शरीर की अभिलाषाएं भरे हुए जिंदगी ஒரு दिखाती சிலர் है। சொல்லுகிறார்கள், ஆண்டவரை சொந்த இரட்சகராக மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டு உலகத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கக்கூடியவர்களாக அநேக கஷ்டப்பட்டு அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். कुछ लोग परमेश्वर को चरवाहा करके मानते हैं, फिर भी संसार बहुत दुख उठाते, क्लेश उठाते करके बोलते हैं। ஆண்டவரை நாம் சொந்த மேய்ப்பராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜீவிக்க வேண்டுமானால், அல்லது இயேசு நமக்கு மேய்ப்பராக இருக்க வேண்டுமானால், உலகத்துக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கக்கூடாது. यदि परमेश्वर यीशु मसीह हमारे चरवाहा बना तो उसको अच्छा चरवाहा कर बनने की जीना तो संसार का உலகத்தை விட்டு வேறு விரிந்து ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். संसार से अलग होकर जीना है। ஏனென்றால் இயேசுவும் உலகும் சேர்ந்து ஒரு மனிதன் ஜீவிக்க முடியாது. यीशु मसीह और संसार दोनों को मिला करके जी नहीं पाएंगे, जी இயேசுவை सकते हैं। मेய்ப்பராக ஏற்றுக்கொண்டவனுக்கு உலகம் मेய்ப்பராக இருக்க முடியாது. जो यीशु मसीह को चरवाहा करके मान लिया तो उनके लिए संसार चरवाहा नहीं बन இந்த सकते। பொல்லாத சோபோகம் நிறைந்த உலகத்துல பலவிதமான நவநாகரிகம் நிறைந்த இந்த பொல்லாத உலகத்துல எப்படி இயேசுவை மேய்ப்பராக வைத்து ஜீவிப்பது, ஆண்டவருக்காக பரிசுத்த ஜீவியம் செய்வது எப்படி என்று இந்த கடைசி நாட்கள் அநேகருக்கு போராட்டமாக இருக்கிறது. इस आखिरी जमाने में बहुत लोगों के लिए बड़ी परेशानी है कि इस संसार में जो फैशन से भरा हुआ है, कैसे पवित्र जिंदगी यीशु मसीह ने बता सकता हूं। வேதம் சொல்லுகிறது, யோர்தானை நான் வெறும் கோலோடு நான் கடந்து போனேன். याकूब कहता है कि मैं खाली हाथ छड़ी के ஆண்டவரை साथ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். जो प्रभु यीशु मसीह को मुक्तिदाता मान लिया है उनको सहायता करता உலகத்திற்கு है। நவநாகரிகங்களை ஜெயிக்க உதவி செய்கிறார். वो फैशन को जय पाने के लिए सहायता करता है। உலகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிடிக்காத சத்தியத்துக்கு மாறான சுகபோகமான வாழ்க்கைகளை ஜெயிக்க அவனுக்கு உதவி செய்கிறார். सच्चाई के खिलाफ जो स्टाइल का जिंदगी उसको पता पाने கண்களின் के लिए सहायता காட்சியும் करता है। மாம்சத்தின் இச்சையும் நிறைந்ததான பொல்லாத அசுத்தம் நிறைந்த இந்த பொல்லாத உலகத்துடைய அசுத்தங்களை ஜெயிக்க அவனுக்கு உதவி செய்கிறார். जो आंख की अभिलाषा है, मांस की अभिलाषा है, सबको जय पाने के लिए सहायता करता கர்த்தர் है। எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். परमेश्वर मेरा அவருடைய கோல் என்னை தேற்றும். அவருடைய கோல் என்னை தேற்றும். उसका छड़ी मुझे तसल्ली நான் देती है। ஒன்றிலும் தாழ்ச்சி அடைந்து போக மாட்டேன். मैं किसी के लिए कमी नहीं पाई। ஆண்டவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது जब यीशु मसीह को चरवाहा मानते हैं, அவருடைய கோல் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. उसका छड़ी हमें तसल्ली देती है। இந்த பொல்லாத உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ஜீவியை செய்யவும், பொல்லாத உலகத்தை நாம் ஜெயிக்கவும் இந்த கோல் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. इस संसार में पवित्र जिंदगी बिताने के लिए, फतावन जिंदगी बिताने के लिए वो छड़ी काफी அதைத்தான் है। வேதம் சொல்லு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. इस संसार में आपके लिए तंग है। கண்களின் மூலமா, அவயவங்களின் மூலமா, பலவிதமான சரீரத்தின் மூலமா உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. आपके आंख के जरिए से, आप शरीर का अंग के जरिए से आपके लिए போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு. ओ लड़ाई ஆனால் है। உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று இயேசு சொல்கிறார். परंतु यीशु कहता है कि मैं इस संसार को நாம் जय தொழுது पाया। கொள்கிற நம்முடைய இயேசு ஜெயித்தவர். हम जो इसको उपासना करते हैं वो நாம் தொழுது जय கொள்கிற நம்முடைய पाया। இயேசு ஜெயித்தவர். जिसको उपासना करते हैं वो विजय पाया। அவர் கல்வாரியிலே ஜெயித்தவர். वो कालवरी में विजय पाया। அவர் கல்வாரியில் அடக்கம் பண்ணப்பட்டு பூமிக்கு அடியில் அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவர் ஜெயித்தவராக இருந்தார். स्थान में दफन करने से भी वो विजय पाया। அவர் உயிரோடு எழும்பி எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாக காணப்பட்டார். वो जी उठा, सबको ऊपर विजय அவர் पाया। இன்றைக்கும் ஜெயித்தவனாக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். सबको ऊपर फतावन होकर वो ताकि दाहिने அந்த ओर बैठा ஜெயித்த தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். वही जयवंत परमेश्वर को उपासना कर அந்த रहे हैं। ஜெயித்த தேவனைத்தான் நாங்கள் இந்த காலையில் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். वो जयवंत परमेश्वर को आपको प्रकट कर रहे हैं। எங்களுடைய இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தவர். हमारा यीशु सबको ऊपर विजय இயேசு पाया। பாதாளத்தை ஜெயித்தவர். हमारा यीशु में से இயேசு अधोलोक को நரகத்தை पाया। ஜெயித்தவர். यीशु में मृत्यु को विजय இயேசு पाया। பாவத்தை ஜெயித்தவர். यीशु पाप को विजय இயேசு पाया। வியாதியை ஜெயித்தவர். मृत्यु विजय, बीमार को विजय இயேசு पाया। இரண்டாம் மரணத்தை மரணமாகி அக்கினி கந்தகம் எரிகிற அக்கினி கடலை ஜெயித்தவர். और दूसरे मृत्यु है
उसको विजय पाया हुआ அவர் है, மரணத்தை ஜெயித்தவர். मृत्यु को विजय पाया, அவர் பொல்லாத அசுத்தங்களை ஜெயித்தவர். वो अशुद्धता को அவர் विजय पाया, உலகத்தை ஜெயித்தவர். संसार को विजय पाया, உலகத்துண்டானதான எல்லா விதமான சோக போகங்களை அவர் ஜெயித்தவர். हर एक सुख भोग जिंदगी को विजय पाया। நாங்கள் வணங்குகிற எங்களுடைய இயேசு ஜெயாலியான ஜெயித்த இயேசுவாக இருக்கிறார். हमारा यीशु जीवंत यीशु है। நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறவர்களுக்கு அதே ஜெயத்தை தருகிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். जैसे मैं जीवंत होकर जय पाकर प्रजा की सिंहासन में बैठा हूँ, इसी तरह जो मेरे को सहायता लेता है உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். इस संसार में आपके लिए मुसीबत है, நான் உலகத்தை ஜெயித்தேன். मैं संसार को நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? हमारा प्रभु जीवन देकर कितना लोग அவர் विश्वास இயேசு करते हैं? ஜெயித்தவராக இன்றைக்கு இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? आज भी हमारा यीशु जीवन देकर कितना அந்த लोग ஆண்டவர் இந்த வருடமெல்லாம் நமக்கு ஜெயம் கொடுத்து வந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। நம்முடைய ஆண்டவர் இந்த வருடமெல்லாம் நமக்கு ஜெயாலியாக வெளிப்பட்டார். साल भर प्रभु यीशु जीवन होकर प्रकट हुआ। வருஷத்தின் கடைசியில ஜெயத்தோடு நம்மை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். साल की आखिरी में जय के साथ बिठाया हुआ है। நாம் அந்த சோதனைகளை ஜெயித்து அவர் ஜெயித்திருந்தவரா இருந்தபடினால நாமும் ஜெயித்தோம். நாமும் ஜெயித்தபடினால தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லாவிட்டால் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. वो जयवंत इसलिए मैं जयवंत बनाया, इसलिए इस जगह में हम बैठे नहीं तो नहीं आ सकते। ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசியில் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாது, நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். वही प्रभु आपको साल के आखिरी में जय देने के लिए हमारा बीच में चलता அவருடைய रहता है। கோல் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். उसकी छड़ी आपको जय देंगे। அவருடைய கோல் உனக்கு எல்லா விதமான சூழ்நிலையில் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். उसकी छड़ियां सारे व्यथावरण में யோர்தானுக்கு आपको जय ஒப்பனையான देंगे। எந்த வல்லமைகளின் மத்தியிலும் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். कोई भी शक्ति के बीच में वो आपको जय देंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு प्रभु ஸ்தோத்திரம். के नाम की तारीफ हो। வார்த்தைகளை சுருக்கிக் கொண்டு அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். बातों को कम करके दूसरे भाग में जाता हूं। என்னாகும் 17 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது गिनती की किताब 17 की கடைசியாக ஒரு 5 நிமிடம் 2-3 விஷயங்களை நான் தியானிக்க நான் ஒப்பு கொடுத்து நாம் கண்களை மூடுவோமாக. आखिरी 5 मिनट 2-3 बात को ध्यान करके खत्म करेंगे। உம்முடைய கோல் என்னை தேற்றும், आपकी छड़ी मुझे तसल्ली देगी। உம்முடைய தடி என்னை தேற்றும் என்கிற பகுதி நாம் கர்த்தருக்கு சித்தமானால் என்றைக்காவது நான் உங்களுக்கு சொல்லி தரட்டும். आपका डंडा मुझे तसल्ली देगा कि उस बात को दूसरे உம்முடைய கோல் என்னை தேற்றும். आपका छड़ी मुझे तसल्ली ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை தேற்றுகிறவராக இருக்கிறார். यीशु मसीह किसी को तसल्ली देने वाला है। அவருடைய வசனம் ஒரு மனிதனை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. वचन किसी को तसल्ली देती है। அவரிடத்தில் வருகிறதான ஒரு மனிதனுக்கு அவர் தேற்றவாளவனாக எல்லா சந்தர்ப்பத்திலும் அவருக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். कोई भी इसके पास आने से वो मददगार होकर तसल्ली देता है। மூன்றாவதாக நம்ம வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? तीसरी बात क्या पढ़ते हैं? என்னாகும் 17 அதிகாரத்தில் அங்க ஒரு ஆரோனின் கோலை குறித்து படிக்கிறோம். गिनती की किताब 17 में हारून की छड़ी को இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு கேள்வி உண்டானது. इस्राएलियों के बीच में एक प्रश्न उठी। ஆரோனை கர்த்தர் ஆசாரிய ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருந்தார். ओ आरोन को याजक की सेवा के लिए ठहराया। ஆனால் ஆரோன் தான் இந்த ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு ஏற்படுத்தப்பட்டவனா என்று மற்றவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. पर क्या केवल हारून याजक के लिए ठहराया करके झगड़ा करने लगे। ஆரோனை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து வேறுபடுத்தி ஆசாரிய ஊழியம் செய்ய நான் ஏற்படுத்தினேன் என்பதை தெரிவிப்பதற்காக ஆரோன் இடத்துல அங்க ஒரு சோதனையை கர்த்தர் ஏற்படுத்தினார். जो केवल आरोन और इस याजक लोगों के लिए ठहराया करके साबित करने के लिए परमेश्वर ने वहां छड़ी को लाने के लिए बोला। வம்சத்துக்கு ஒரு கோலாக 12 கோல்கள் அங்கே கொண்டு வரப்பட்டது. हर एक वंश एक छड़ी लाने के लिए बोला, 12 छड़ियों को लाया। ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு கோல் வாங்கப்பட்டு காஞ்சி போன கோல் ஒரு தடியை ஒரு கோலை வாங்கி அதுல பேர் எழுதினார்கள். वो जो एक सूखा डंडा को लेकर उसमें हर एक वंश का उसका नाम लिखा गया। லேவியின் கோத்திரத்தினுடைய கோல்ல ஆரோனின் பேர் எழுதப்பட்டது. जो लेवी के गोत्र का वंश का उसमें आरोन का नाम எந்த விதத்திலும் துளிர்க்கிறதுக்கு அடையாளமே இல்லாத 12 கோலை தேவ சமூகத்துல ஆசீர்வாத கூடாரத்துக்கு முன்னால உடன்படிக்கைப்பட்டிக்கு முன்னால கொண்டு வைத்தார். जो किसी रीति से भी वो फूल नहीं पा सकते हैं, ऐसे सूखा हुआ ஒரு ராவு முழுவதும் அந்த கோல் தேவ சமூகத்தில் இருந்தது. और रात पूरा वो परमेश्वर के காலையில எழும்பி பார்த்த உடனே ஆரோனின் கோல் துளிர்த்து வந்தது. जो सुबह देखने से ஆண்டவர் சொல்லி இருந்தார், நான் அங்கி இருக்கிற கோல் எந்த கோத்திரத்தை இந்த ஆசாரிய ஊழியம் செய்ய நியமிச்சிருக்கிறோம் அந்த கோல் நான் அங்கி இருக்கிற அந்த கோலை நான் துளிர்க்க செய்வேன். जिस वंश को मैं याजक की सेवा के लिए ठहराया गया केवल उसी के छड़ी फूलने लगी। கோல் துளிர்த்திருந்தது. आरोन की छड़ी அது फूलने பூ लगी, பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. वो फल देने लगा। ஒரு நாள் நைட்ல காஞ்சி போன கோல் துளிர்த்து பூத்து காய் காய்த்து பழங்களை கொடுத்துச்சான். एक ही रात में जो सूखा वो छड़ी है वो கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु को इतना மறுநாள் காலையில கோலையெல்லாம் எடுத்து பார்த்து ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. எல்லா மனுஷருக்கு முன்பாக இவன் தான் ஆசாரிய ஊழியம் செய்ய நியமிக்கப்பட்டவன் என்று மனுஷருக்கு முன்பாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. केवल आरोन की छड़ी है वो फूलने लगी तो सब लोगों के सामने ये बात प्रकट किया गया कि கர்த்தருடைய பரிசுத்த उसे याजक के लिए ठहराया கர்த்தருடைய गया। பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की அது तारीफ। கோல் என்னை தேற்றும். आपकी छड़ी मुझे பிரியமானவர்களே, எந்த வறட்சியான நிலவரத்துல எந்த வறுமையான நிலவரத்துல
எந்த ஈரப்பசையே இல்லாத துளிர்க்கிறதுக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை துளிர்க்க வைக்கிறவர். ओ मेरे प्यारे लोग, आप कितने भी सूखे अनुभव हो, सूखे जमीन के अनुभव हो, वो जो मीठा हुआ வேதம் अनुभव சொல்லுகிறது आपको फूलने के लिए நீதிமான் துளிரை போல தலைப்பார்கள். நீதிமான் துளிரை போல் தலைப்பார்கள். वो जो धर्मी लोग है वो जो फूलने लगेंगे, நீதிமான் துளிரை போல் தலைப்பார்கள். जो धर्मी लोग है वो फूलने लगेंगे, நீதிமான் பனையை போல செழிப்பான். जो पाउंट्री है उसी के माने वो நீதிமான் धर्मी लोग, லீபனோனை போல அவன் செழிப்பான். जो लिबनोन पेड़ की वृक्ष के समान वो ஆண்டவராகிய இயேசு बढ़ेंगे। கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வருகிறதான ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் செழிப்பை கட்டளையிடுகிறார். जो परमेश्वर के चरवाह कर मानते हैं उनको जिंदगी में परमेश्वर காலை बहुत வேளையில आयत பலவிதமான दर्शन நம்பிக்கையற்ற உலகத்தில் நீ காணப்படலாம். आप यही भी आपको निराशा की हालत में दिखाई दे सकते உனக்கு हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல வெளிப்படுகிறார். आपको सूखे जमीन में यीशु मसीह फूलने वाला உன்னுடைய விசுவாசம் வறண்ட நிலவரத்தை போல காணப்படலாம். यदि आपका विश्वास भी सूखे जमीन के मान दिखा सकते உனக்குள்ள हैं, நம்பிக்கை வறண்ட நிலவரத்தை போல காணப்படலாம். आपका उम्मीद भी सूखा हालत में दिखा सकते हैं, உனக்குள்ள இருக்குதான கீழ்ப்படிதல் வறண்ட நிலவரத்தை போல காணப்படலாம். आज्ञा मानने के स्वभाव भी सूखा உனக்குள்ள இருக்க தெய்வீக சுபாவங்கள் வறண்ட நிலவரத்தை போல காணப்படலாம். वो दैवीय ईश्वरीय स्वभाव भी காலை வேளையில सूखा। ஆண்டவரிடத்தில் நீ வருவாய் என்று சொன்னார், यदि परमेश्वर को पास आने से, ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்துவாய் என்று சொன்னார், यदि परमेश्वर जी में अलीम करने அவருடைய से கோல் உன்னை தேற்றும். उसके छड़ी तस्वीर देंगे, வறட்சி நிறைந்த உன்னுடைய சுவாவங்களை செழிப்புள்ள சுவாமாய் மாற்றும். जो सूखा अनुभव है उसको உன்னுடைய बहुत கீழ்ப்படிதல் ஒரு ऐसे செழிப்பை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். आज्ञा मानने को உன்னுடைய ஆவிக்குரிய சுவாவங்கள் ஒரு செழிப்பை உனக்கு கர்த்தர் आपका கட்டளையிடுவார். रूहानी स्वभाव में तस्वीर உன்னுடைய देंगे, பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வறட்சியை நீ காணலாம். आपका जमीन का जिंदगी के பூமிக்குரிய வாழ்க்கையில உனக்கு ஒரு கடன் பாரத்தை நீ காணலாம். आपका जिंदगी में एक आशीष को देख सकते हैं। அவருடைய வாழ்க்கையில செழிப்பை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். परमेश्वर वो बहुतायत का आशीष को ஒரு देता है। ராக்காலம் எல்லாம் அது தேவ சமூகத்தில் அந்த கோல் இருந்தது. वो पूरी रात वो परमेश्वर का இந்த जीवन में ராக்காலம் रही। என்று சொல்லுகிற சபையின் காலத்தை காண்பிக்கிறது. ये रात का समय कलीसिया का இந்த समय சபையின் காலமாகி கிருவியின் காலத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய சபையே, वो परमेश्वर कलीसिया जो अनुग्रह जमाने में गुजर गए। இந்த ராக்காலமாகி பல விதமான உபத்திரவத்தின் காலத்தில் கிருவியின் காலத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, वो परमेश्वर के लोग ये अंधेरे का समय जो अनुग्रह நீ समय பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். डरो मत, परमेश्वर आपका நீ संग है। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தர் உன் மூலமாக எல்லா மனுஷருக்கும் விளங்க பண்ணுகிறவராக இருப்பார். तू परमेश्वर से चुने हुए मनुष्य करके सारे लोगों के बीच में प्रकट நீ करना। விசுவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்தால் போதும். इस विश्वास के साथ परमेश्वर का इंतजार करने सिखाओ। ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மகிமை மத்திய வானத்தில் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். एक दिन परमेश्वर आकाश के बीच में प्रकट விடியற் हुआ। காலத்தில் பார்த்தபோது அந்த கோல் துளித்திருந்த கோலாக இருந்தது. वो सुबह के समय वो छड़ी वो फूलने நீ लगी। விசுவாசத்தில் தேவ சமூகத்தில் காத்திரு, விடியற் காலமாகி அந்த கத்திரி வருகையில நானும் நீயும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். और विश्वास में परमेश्वर का जीवन में इंतजार कीजिए, के समय प्रभु के आगमन में उठा लिया இந்த இடத்துல जाएगा। கோல் துளித்ததுனால என்னென்ன சம்பவங்கள் அங்க நடந்தது? वो जो छड़ी वो फूलने लगी तो क्या क्या இந்த संभव கோல் हुआ? துளிர்த்த உடனே எல்லா முறுமுறுப்புகளும் ஒளிந்து போயிற்று. जब वो छड़ी फूलने लगी तो सारे பல बुड़बुड़ा விதமான खत्म हो முறுமுறுப்பு गया। உன்னுடைய பாதைகளில் நீ நடத்தப்படுகிற பாதைகளில் பல விதமான முறுமுறுப்புகள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறாயா? क्या आप चलने वाला रास्ते में இந்த कई காலை வேளையில கர்த்தர் உன் முறுமுறுப்புகளை ஒளிய பண்ண முடியாய் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். इस सुबह से आपको बुड़बुड़ाने का अनुभव को नाश करने के बीच में இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் முறுமுறுப்புகளை ஒளிய பண்ண முடியாய் நம்முடைய மத்தியில் எழுந்தள்ளி உலாவிக் கொண்டே இருக்கிறார். हमारा प्रभु यीशु मसीह हमारा बुड़बुड़ाने का अनुभव को नाश करने என்னுடைய கஷ்டத்தை யாரிடத்துல சொல்வேன் என்று சொல்லி தெரியாமல் உனக்குள்ளே நீயே வைத்து வெந்து முறுமுறுத்து உனக்குள்ளே சோர்ந்து உனக்குள்ளே கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? मेरे दुखों को किसके पास बताऊंगा करके अपने आप व्याकुल हो करे थे। இதோ உன் முறுமுறுப்புகளை ஒளிய பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். वो बुड़बुड़ाना अनुभव को मिटाने वाला प्रभु हमारा बीच में है। இந்த கோல் என்ன செய்தது? அங்கே அந்த ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பின எதிர்ப்புகளை எல்லாம் அங்கே நீக்கி போட்டது. ये छड़ी क्या की है जिनको खिलाफ में जितना பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியில தேவனை நீ இந்த காலையில் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறாயா? क्या आप परमेश्वर को वासना करते हैं? மனுஷருடைய எதிர்ப்புகளினால் நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? क्या इंसान आप लोग के खिलाफ में? உனக்கு விரோதமாய் எழும்புகிற எதிர்ப்புகளை நீக்குகிற கர்த்தர், हमारा खिलाफ को उठाने वाला प्रभु, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எதிர்ப்புகளை நீக்குகிற கர்த்தர் हमारा खिलाफ उठाने वाला सारे நம்முடைய रुकावट மத்தியிலே उठाने वाला, எழுந்தள்ளி உலாவிக் கொண்டிருக்கிறார். हमारा बीच में उठाओ चलता நீ फिरता। கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னால் यदि अपने आप को सौंप देने से எதிர்ப்புகள் மத்தியில் அவருடைய கோல் உன்னை தேற்றும். सारे खिलाफ में மனுஷனுடைய எதிர்ப்புகளாக இருக்கலாம், चाहे वो इंसान के खिलाफ हो सकते हैं, பலவிதமான மற்ற காரியங்களுடைய எதிர்ப்புகளாக இருக்கலாம், दूसरी बातें बन सकती हैं, சூழ்நிலைகளின் எதிர்ப்புகளாக இருக்கலாம், और वातावरण हो सकती है, சொந்தக்காரருடைய எதிர்ப்புகளாக இருக்கலாம். अपने रिश्तेदार को जैसे தேவனுடைய பிள்ளையே பயப்படாதே, वो परमेश्वर के बच्चे डरो मत, உன்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर आपका संग है। அடுத்தபடியாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? दूसरी बात पवित्र இந்த क्या, கோல் துளிர்த்த உடனே என்ன நடந்தது? ये छड़ी फूलने लगी तो क्या, ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பினதான எதிராளிகளுக்கு எல்லாம் பயத்தை கர்த்தர் உண்டாக்கினார். जो लोग आरोन को खिलाफ उठे सब डर ஆண்டவரை गए। மெய்ப்பனாக ஏற்றுக்கொண்டதான தேவனுடைய ஜனமே, वो परमेश्वर को मुक्ति கர்த்தர் दान உன்னோடு किया, கூட இருக்கும்போது
जब प्रभु आपका संग है, அவருடைய கோல் உன்னை தேற்றும் பொழுது जब उसका छड़ी आपको உன்னுடைய तसल्ली देती है, எதிராளிகளுக்கு ஒரு பயத்தை கர்த்தர் वो உண்டாக்குகிறார். आपके दुश्मनों के लिए தேவனுடைய डर ஜனமே, आएंगे। கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर आपका संग இந்த है। வார்த்தை அனைவருடைய இருதயங்களை தொடுகிறதை கர்த்தருடைய ஆவியான எனக்கு வெளிப்படுத்துகிறார். परमेश्वर आत्मा इस बात को बोल தேவனுடைய रही है, பிள்ளையே, सब कुछ கர்த்தர் छू लिया। உன்னோடு கூட वो இருக்கிறார். परमेश्वर का बच्चे तेरे கர்த்தர் संग உன்னோடு கூட है। இருக்கிறார். परमेश्वर तेरा संग है। பராக்கிரமசாலியே, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். वो सूर्य डरो मत, परमेश्वर तेरे संग है। உன்னுடைய எதிராளிகளுக்கு அவர் பயத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். आपके दुश्मनों को वो डर को बह जाता है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की तारीफ। அடுத்தபடியாக என்ன நடந்தது? दूसरी बात क्या हुआ? ஆரோனின் கோல் துளிர்த்த உடனே और उनको जो छड़ी தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாத உண்மையான நபர், தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாத நியமிக்கப்பட்ட உண்மையான நபர் யார் என்று அங்கே வெளிப்பட்டது. परमेश्वर का सेवा करने के लिए किसको परमेश्वर सच्ची கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, जब परमेश्वर तेरा संग हो, நீ உண்மையான நபர் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு விளங்க பண்ணுவார். तो आप सच्चे इंसान है करके परमेश्वर साबित பலவிதமான करेगा। சோதனை மத்தியில போறியா? क्या आसमाइश के बीच में जाते हैं? மனுஷர்கள் தவறாய் விளங்கிக் கொள்ற பாதையின் மத்தியில போறியா? क्या दूसरे लोग आपको गलत இருந்து உண்மையான ஆளா இருந்து மனுஷன் உன்னை தப்பா விளங்கி கொண்டு உன்னை தூட்டி திரிந்து பலவிதங்கள் உன்னை குற்றச்சாட்டுக்குள் நீ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறையா? आप अच्छा इंसान रहने தேவனுடைய से பிள்ளையே, பயப்படாதே. वो परमेश्वर मुझे डरो मत। கோல் உன்னை தேற்றும். उसकी छड़ी तसल्ली देंगी। அந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன். वो छिरवा अच्छा छिरवा है। அவர் போதும், அவர் உனக்கு பிரதானமான மேய்ப்பன். वो प्रधान छिरवा அந்த है। மேய்ப்பன் உன்னோடு கூட இருக்கிறார். वो छिरवा तेरा संग है। மனுஷன் உன்னை தப்பா விளங்கி கொள்ளலாம். इंसान आपको गलत समझ सकता है। உன்னுடைய புருஷன் உன்னை தப்பா விளங்கி கொள்ளலாம். आपका पति आपको गलत समझ सकता है। சொந்தக்காரன் உன்னை தப்பா விளங்கி கொண்டு நடத்தலாம். रिश्तेदार आपको गलत समझ सकता है। அறிமுகமானவர்கள் உன்னை தப்பா விளங்கி கொள்ளலாம். आप दूसरे लोग समझ ஆனால் सकते हैं। ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறபடினா परमेश्वर आपको நீ संग है। நிரபராதி, நீ உண்மையான நபர் என்று அவர் உனக்கு விளங்க பண்ணுவார். आप सच्चे इंसान करके साबित இந்த करेंगे। மேய்ப்பனுடைய வேலையாக இருக்கிறது. वही ये छिरवा की ஆனால் தேவனுடைய பிள்ளையே, பயப்படாத. इसलिए परमेश्वर के बच्चे डरो मत। கடைசியாக இந்த ஆரோனின் கோல் துளித்தது எதை காண்பிக்கிறது? आखिरी में आरोन को कोल छड़ी फूलने लगी। நைட்டு கொண்டு போய் இந்த கோலை வைக்கும்போது வெறும் காஞ்ச கோலாக இருந்தது. रात में रखते समय वो सूखा छड़ी थी। காலையில் எழுப்பி பார்க்கும்போது அந்த கோல் துளிர்த்திருந்தது. सुबह के समय देखने से वो ஒரு फूलने लगी। மறுரூபமாகுதலை பார்க்கிறோம். ओ रोंद पानी के மறுரூபமாகுதலை பார்க்கிறோம். கண்களை மூடுவோமாக. तब्दील आने में வல்லமை இறங்கி விட்டதை காண்கிறேன். ओ ताक शक्ति उतर गई। மறுரூபமாகுதலை பார்க்கிறோம். ओ तब्दीली पाने के अनुभव। இடத்துல வருகிற ஒரு மனிதனுடைய ஜீவிதம் जो यीशु मसीह आने वाला जिंदगी முற்றிலும் மறுரூபமாகிறது. पूर्ण रीति से तब्दील पाती है। வருகிற ஒரு கொலைகாரன், जो यीशु मसीह जो कत्ल करने वाला, இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து ஒரு கொலைகாரன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா, यदि कत्ल करने वाला यीशु मसीह मान ஜீவிதம் முற்றிலும் நல்ல ஜீவியமா மாறி விடுகிறது. उसका जिंदगी पूर्ण रीति से बदल जाएगा। இடத்துல வருகிறதான ஒரு கோல் சொல்லுகிறவன், ஒரு பொய் சொல்லுகிறவன், जो झूठ बोलने वाला यीशु मसीह मान से முழு தன் நிலவரத்தை உணர்ந்து இயேசுவை போல மாறி விடுகிறான். वो पूर्ण रीति से यीशु मसीह के मान बदल இந்த जाता है। மனுஷனை இயேசுவை போல மாற்றுகிற வல்லமை இந்த இயேசுவின் இடத்துல உண்டு. कोई भी मनुष्य के यीशु के समान बदलने का सामर्थ्य यीशु मसीह के पास है। இந்த இயேசுவின் இடத்துல வருகிறவர்களுக்கு ஒரு மறுரூபமாகுதல் உண்டாகிறது. यीशु मसीह के पास आने के लोगों के तब्दील करना है। இந்த கோல் தான் இந்த வருடமெல்லாம் நம்முடைய ஜீவிதத்தை மறுரூபமாக்கி கொண்டே இருந்தது. इसी छड़ी हमारी जिंदगी को तब्दील करती रही। கண்களை ஏறெடுத்து பாருங்க. अभी आंखों को उठ कर देखिए। உங்க லைஃப பின்னால திரும்பி பாருங்க. अपने जिंदगी को पीछे उठ कर டிசம்பர் देखिए। 21ஆம் தேதிக்கு பின்னால இருக்கிற வாழ்க்கையை திரும்பி பாருங்க. दिसंबर 21 तारीख के पीछे वाला जिंदगी को ஜனவரி देखिए। 1ஆம் தேதி இருந்தது போல இன்னைக்கு உங்க ஜீவியம் இல்ல. ओ जनवरी 1 எத்தனையோ तारीख से சுபாவத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். कितने सारे स्वभाव को बदल எத்தனையோ दिया। சுபாவத்தை இந்த கோல் மாற்றி இருக்கிறது. எத்தனையோ சுபாவத்தை மறுரூபமாக்கி இருக்கிறது. कितना स्वभाव நாளுக்கு நாள் நம்முடைய ஜீவியத்தை இந்த கோல் மாற்றிக் கொண்டே வருகிறது. दिन भर दिन इस இயேசுவிடத்தில் வருகிறதான எந்த நபராக இருந்தாலும் சரி, चाहे कोई भी वैसे मसीह के पास அவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போவதே இல்லை. जैसे आए वैसे नहीं அவர்கள் लौटते। மறுரூபமாகுதல் வேலையை கர்த்தர் उसकी செய்கிறார். जिंदगी में तब्दील நாளுக்கு நாள் இயேசுவை போல அவனை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். यीशु के समान बदलते ஆம், रहा। பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து சாதாரண தேவன் அல்ல. वो हमारा यीशु मसीह मामूली इंसान இயேசு नहीं। கிறிஸ்து சாதாரண தேவன் அல்ல. यीशु मसीह मामूली देव இவர் बाप தன்னிடத்தில் नहीं। வருகிறதான எந்த ஒரு பொல்லாத மனுஷனையும் நல்ல மனுஷனாக மாற்றி விடுகிறார். जो कोई अपने पास आते हैं उसको भला मनुष्य எந்த बनाता है। ஒரு கொடூரமான பாவியையும் இவர் பரிசுத்தவனாக மாற்றி விடுகிறார். जो बहुत कठिन मनुष्य है, இந்த उसको भी காலையில் भला ஒரு बनाता பாவியாக தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறாயா? है। क्या इस सुबह के समय पापी होकर इस प्रवेश என்னுடைய कर பாவத்தை में மன்னிக்கிறவர் யார் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாயா? मेरे पापों को कौन क्षमा कर सकता है? என்னுடைய பொல்லாத இந்த கெட்ட பழக்கவழக்கத்தை மாற்றுவர் யார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? मेरे बुरे आदत को कौन बदल இதோ सकता இந்த है? கோல் உன்னை தேற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறது. वो परमेश्वर की छड़ी आपको இந்த तस्वीर கோல் दिखाई உன்னை है। அவரை போல் மாற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறது. उसकी समानता को बदलने की இயேசு छड़ी आई பாவத்தை है। மன்னிக்கிறவர். यीशु आपकी पापों இயேசு को क्षमा உன்னை करने वाला, பரிசுத்தமாக்குகிறவர். आपको पवित्र करने இயேசு वाला, ஜீவியத்தை மாற்றுகிறவர். जिंदगी को बदलने वाला, இயேசு உன்னுடைய லைஃபை முற்றிலுமாய் மறுரூபமாக்குகிறவர். अपना जिंदगी को पूर्ण रीति तब्दील करने இயேசு वाला। இடத்திலே கடந்து வந்து ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். यदि आप यीशु मसीह के पास आकर அவருடைய सौंपने से பழைய வாழ்க்கைக்கு முடிவுண்டாக்கி புதிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிறவர். वो पुराना जिंदगी को
बदलकर नया जिंदगी देने வாழ்க்கையில் वाला ஒரு புதிய மறுமலர்ச்சி உண்டாக்குகிறவர் आपका जिंदगी में नया बदलाव करने இப்பொழுது விசுவாசிப்பாயாக अभी विश्वास இப்பொழுது कीजिए விசுவாசிப்பாயாக अभी विश्वास कीजिए ஜீவியத்தை கர்த்தர் மாற்றுகிறார் आपकी जिंदगी को உன் बदल रहा है குடும்பத்தை கர்த்தர் மாற்றுகிறார் परिवार को बदलता है வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார் आपकी जिंदगी को இதோ बदलता है வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வெளிச்சம் உனக்குள் பிரவேசிக்கிறதை நான் காண்கிறேன் आपकी जिंदगी को बदल के एक रोशनी प्रकट होती है உன்னுடைய करके मैं அந்தகாரத்தை देखता हूं நீக்குகிற வெளிச்சத்தை நான் காண்கிறேன் अंधेरा बदल जाती இதோ है அந்தகாரத்தோடு இந்த இடத்துக்கு நீ வந்தாய் इस जगह में अंधेरे के साथ आई இருளோடு हो இந்த இடத்துக்கு நீ வந்தாய் अंधेरे के साथ आए இதோ हो வெளிச்சம் உன்னை சந்திக்கிறது अभी रोशनी आपको உன் இருளை வெளிச்சமாக்குகிறதான வல்லமை உன்னை சந்திக்கிறது मुलाकात वाला रोशनी आपसे இயேசு मुलाकात ஒருவர் करती है மாத்திரமே மறுரூபமாக்குகிற தேவனாக இருக்கிறார் केवल यीशु मसीह आपको तब्दीली करने वाला है எந்த நிலவரத்தை எந்த அழிவுக்கு எதுவான கேடுகட்ட நிலவரத்தை மகிமையான நிலவரமாய் மாற்ற இந்த இயேசுவால் முடியும் कोई भी बुरी हालत को नासवानी हालत को महिमा हालत करके இதோ बदल सकता அந்த है மகிமை நம்முடைய மத்தியில் எழுந்தள்ளி உலாவிக் கொண்டே இருக்கிறதை நான் कोई காண்கிறேன் तेज हमारे बीच में घूमता கண்களை फिरता மூடி அந்த மகிமைக்கு ஒப்பு கொடுப்போமாக अभी उस महिमा के लिए समर्पण கண்களை மூடி करें அந்த மகிமையை வரவழைப்போமாக उस महिमा को அந்த उतारेंगे மகிமை இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம மேல் வந்து இறங்கும் என்று சொன்னால் यदि इस आखिरी साल में महिमा उतारेंगे तो இந்த வருடத்தில் நமக்கு அறிந்து அறியாமல் வந்ததான எல்லா குற்றங்குறைகளையும் இது மன்னிக்கக்கூடியதாக இருக்கும் वो हमारे सारे पापों को क्षमा करेंगे முற்றிலுமாய் நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும் पूर्ण रीति से हमें शुद्ध करेंगे கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக थोड़ी समय अपने आंखों बंद करके அடுத்தபடியாக வேதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் आखिर में क्या पढ़ते हैं கண்களை மூடிக்கொண்டே தியானிங்க आंखों को बंद करके ध्यान कीजिए சங்கீதம் 2:9 ஒரு இருப்புக்கோலை குறித்து படிக்கிறோம் ओ जनसंख्या 2:9 में पढ़ते அந்த हैं கோல் நம்மை कि लोह की தேற்றக்கூடிய அந்த डंडा கோல் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கும் वो डंडा हमें இந்த இருப்புக்கோல் மண்பாண்டத்துக்கு ஒப்பனையான எல்லா வல்லமைகளையும் உடைத்து போடுகிறது ये लोह के डंडा है सारे मिट्टी வருஷ बर्तनों को கடைசியில तोड़ेंगे வருஷ கடைசியில் வந்திருக்கிற நமக்கு விரோதமாக எழும்புன எல்லா தீய வல்லமைகளையும் இந்த கோல் உடைத்து போடுகிறது ये आखिरी साल में हमारे खिलाफ में जो जो बुराई सबके கண்களை மூடி सबको तोड़ेंगे கண்களை மூடி என்னால ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுங்க आंखों बंद कर मेरे से कुछ नहीं होता करके बोलेंगे உனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு இருப்புக்கோலோடு கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார் हमें सहायता मदद करने के लिए लोह के डंडे के साथ அவர் प्रभु கையில் बीच ஒரு में है। இருப்புக்கோல் இருக்கு இருப்புக்கோல் இருக்கிற இருப்புக்கோல் उसके हाथ में लोह के डंडा அந்த கோலை தன்னுடைய மனவாட்டிக்கு கர்த்தர் கொடுக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறார் उस डंडा को अपने दुल्हन को देने के लिए आया है। சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை அவள் பெற்றாள் वो सारे जातियों को அவன் राज கையில करने को அவன் கையில नागरिक को जन्म दिया। இருப்புக்கோல் இருந்தது இருப்புக்கோல் இருந்தது उनके हाथों में இதோ लोह के இந்த வருஷ डंडा கடைசியில் நமக்கு ஒரு ஆளுகையை கொடுக்க முடியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார் इस साल के आखिरी में एक கடைசியாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் आखिरी में प्रभु में क्या पढ़ते हैं கடைசியாக எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 21 வசனத்தை புரட்டும் பொழுது इब्रानी की 11 की 21 யாக்கோபு தன்னுடைய கோலின் முனையில சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான் ओ याकूब ने वो छड़ी में झुक गया கோலின் முனையில சாய்ந்து தொழுது கொண்டு ஜீவனை விட்டதான ஒரு நபரை பார்க்கிறோம் वो अपने छड़ी में झुक गया और இந்த जीवन கோல் को என்று दे दिया। சொல்கிறது பிரியமானவர்களே நமக்கு நல்ல முடிவை கொடுக்கக்கூடிய கோல் ये छड़ी बोलने से हमारे अच्छे எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி விடுங்க सब लोग आंख बंद कीजिए கடைசி 2 நிமிஷம் நமக்கு आखिरी 2 मिनट கடைசி 2 நிமிஷம் आखिरी 2 मिनट இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறவர்களுக்கு தான் நல்ல முடிவு உண்டாகும் जो यीशु मसीह के पास आते हैं उन्हीं के लिए இயேசு अच्छा கிறிஸ்துவினிடத்தில் வருகிறவர்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை உண்டாகும் जो यीशु मसीह के पास आते हैं उन्हीं के लिए अच्छा வாயை जिंदगी திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க और मुंह खोल के यीशु करके बुलाइए ரட்சிக்கப்படாதவர்களே இயேசுவேன்னு கூப்பிடுங்க जो उतार नहीं पाया यीशु करके पुकारिए புதிதாய் வந்தவர்களே இயேசுவேன்னு கூப்பிடுங்க जो नहीं आए यीशु करके இதோ पुकारिए அவருடைய கோல் உங்களுக்கு உதவி செய்ய முடியாய் கடந்து வந்திருக்கிறது वो छड़ी मदद करने के लिए आई है உங்களுக்கு உதவி செய்கிற உங்களை தேற்றுகிறதான கோலோடு நம்முடைய இயேசு இங்கே உலாவிக் கொண்டே இருக்கிறார் आपको मदद के लिए छड़ी के साथ यीशु चलता நல்ல फिरता। மேய்ப்பனாகி அவருடைய கையில கோலோடு இங்கே உலாவிக் கொண்டே இருக்கிறார் अच्छा चरवा यीशु मसीह का छड़ी के साथ விசுவாசிகள் எல்லாரும் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவோமாக विश्वास के साथ जोर से उनको पुकारें இந்த வருடத்தில் எந்த நிலவரத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருந்தோம் எல்லாவற்றையும் நாம் சிந்திப்போமாக इस साल में कैसे வருடத்தின் கடைசியில் அவருடைய கோல் நம்மை தேற்ற முடியாய் கடந்து வந்திருக்கிறது आखिरी में उसकी छड़ी பயப்படாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமாக डर डर के बारे उसके बारे में அந்த கோல் நமக்கு நல்ல முடிவை கொடுக்கும் वो छड़ी में अच्छा அந்த देंगे கோல் முடிவு வரியந்த நம்மை நடத்தும் अंत तक वो छड़ी में முடிவு चलाएंगे வரியந்த நம்மை பாதுகாக்கும் अंत तक मेरे क्वालिटी முடிவு வரியந்த நமக்கு ஆகாரத்தை கொடுக்கும் अंत तक हमें முடிவு खिलाएंगे வரியந்த நமக்கு உத்தரவாதம் பண்ணும் अंत तक जुम्मेवारी लेंगे முடிவு வரியந்த அந்த கோல் நமக்கு ஆலோசனையை கொடுக்கும் अंत तक हमें सलाह முடிவு வரியந்த அந்த கோல் நம்மை கைவிடவே கைவிடாதே अंत तक हमें हाथ नहीं நான் உன்னை விட்டு छोड़ेंगे விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை मैं ना त्यागूंगा நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ना त्यागूंगा நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை मैं तुझे ना முடிவு வரி त्यागूंगा வந்து நம்மை நடத்துகிற அந்த கோலுடைய கையில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக ओ प्यारे लोग முடிவு வரி நம்மை நடத்துகிற இயேசுவுடைய கையில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக यीशु मसीह का